உயிரையோ அதை பிரிதொரு மனிதனால் அந்த உயிருக்கு அச்சுறுத்தல் அல்லது ஆபத்து, உயிர் இழக்க நேருகின்ற அந்த தாக்குதல்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும். நன்றி. அது ஆணவ படுகொலையில் இருந்து இப்ப நான் நேரடியாக சென்று அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்ன நெல்லையில் நடந்த தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு ஆணவ கொலைகள் எந்த ஒரு கொலையும் நாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். நன்றி அண்ணன். ஒரே கோரிக்கை, கல்வி உதவி பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய அரசிடம் வலியுறுத்த வேண்டுகிறோம். அதிமுக ஆட்சி இறங்குகின்ற போது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 5 லட்சம் கோடி கடன்ல அந்த ஆட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் கைகளில் அளித்தார். இந்த 5 ஆண்டு காலத்தில் அது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு பயனடையக்கூடிய பல்வேறு திட்டங்கள், மக்கள் சார்ந்த திட்டங்கள், அதுபோன்று மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, பெண்களுக்கான உதவித்தொகை என்கிற அடுக்கடுக்கான மக்கள் சார்ந்த திட்டங்களை தீட்டுகின்ற போது அது எந்த அரசாக இருந்தாலும் பொருளாதார நெருக்கடியைத்தான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு வங்கி கடன், தேசிய வங்கிகள் வாங்கிய கடன்களை ஒன்றிய நிதியமைச்சர் நம்முடைய மரியாதைக்குரிய மாமின்னு சொன்ன போச்சுப்பாங்க, மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு 7 லட்சம் கோடியை இன்னைக்கு பன்னாட்டு பணக்கார முதலாளிக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. பாவம், ஏழை பாழை முதல் தலைமுறை பட்டதாரி பிள்ளைகள் தங்கள் எப்படியாவது படிக்க வேண்டும் என்பதற்காக வாங்கிய கல்வி கடனை கண்டிப்பாக நிர்மலா சீதாராமனும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த குவைத் மாநாட்டின் சார்பாக நான் வேண்டுகிறேன். நன்றி. இந்த கோரிக்கையை வச்சது நான் தான். அதாவது இந்த கடனை மத்திய அரசாங்கம், அதாவது ரிலையன்ஸ் கம்பெனியம் ஒப்படைத்து விட்டு அவர்கள் அடியாட்களை வைத்து அந்த கடனை வசூலிப்பதற்கு பல நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு அந்த ஏழை மக்களை துன்புறுத்துகிறார்கள். அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு எனக்கு கூட திருவண்ணாமலையில ஒரு டிராக்டர் வாங்கிய ஒரு விவசாயிய நீங்க சொன்ன மாதிரி இந்த ஐசிசி பேங்க், இது போன்ற தேசிய வங்கிகள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அடியாட்களை சப் கான்ட்ராக்டர் நியமிச்சிடறான் ரெக்கவரி பண்ணி வர்றதுக்கு, டிவி கட்டாத காரை தூக்கிட்டு வர்றதுக்கு, டிவி கட்டாத புல்லட் தூக்கிட்டு வர்றதுக்கு, டிவி கட்டாத டிராக்டர் கூப்பிட்டு வர்றதுக்கு. ஆக அந்த அடியாள்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும். அடியாள்களை கொண்டு இது போன்ற ரெக்கவரி என்று சொல்ல பண வசூலிப்பு முறை தடுக்கப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே அதை நான் பேசி அதை வலியுறுத்தி இதை தடுப்பதற்கென்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த கூட்டத்தொடரில் ஒரு கடுமையான சட்டம் இயற்றியிருக்கிறார் என்று தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இது கண்டிப்பா நடக்கக்கூடாது. நன்றி அண்ணன். கடந்த மாதம் குவைத்தில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த உறவுகளுக்கு தமிழக அரசிடம் உதவி செய்ய வலியுறுத்த வேண்டும். நம்முடைய அலிபாய் அவர்கள் நேற்று என்னை சந்தித்து இதற்காக ஒரு கோரிக்கை மனு கொடுத்தார். கண்டிப்பாக நியாயமான கோரிக்கை. 160 பேருக்கு மேல இறந்துருக்காங்க, 100 பேருக்கு மேல கண்ணு போயிருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த 36 இங்கே பிழைக்க வந்த உறவுகள் இந்த உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அதுல என்ன எனக்கு அதுல ஒரு சின்ன சங்கடம் இருக்கு அப்படின்னா, கள்ளக்குறிச்சி சாவுல 10 லட்ச ரூபா கொடுத்தாரு முதலமைச்சர், சாராயம் குடிச்சு செத்துட்டான். ஆனா மற்ற விபத்துக்கள்ல மற்ற இடையில நடக்கும்போது 1 லட்சம் 2 லட்சம் பிச்சை போடுறாரு அப்படி என்று ஒரு சர்ச்சை அங்கு எழுப்பப்பட்டு அது விவாத பொருளாக மாறி இருக்கு. இப்ப நீங்களே பாருங்க, சொந்த ஊர்ல சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தாலும் ட்ரோல் பண்ணி கேள்வி கேட்கறான். இப்ப நாளைக்கு குவைத்தில் இருந்த 36 பேருக்கு ஒரு வேலை நான் சொல்றேன், அது 3 கோடி 60 லட்சம் தான், அவன் 10 லட்சம்ட்டு அந்த குடும்பத்துக்கு நம்ம கொடுக்க சொல்லி முதலமைச்சருக்கு இன்சிஸ்ட் பண்ணலாம். உடனே அதை பெரும்பான்மை இவன் இருந்து போய்க்க போன இடத்துல மதம் கொண்டு போய் இவன் கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை குடிச்சு அவன் செத்து போட்டான், அவனுக்கு இந்த வீணா போன வேல்முறைக்கு சப்போர்ட் பண்ணி 10 லட்சம் கேட்கறான் அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டானா? அதனால அவர் சொன்ன உடனே சொன்னேன், இந்த கோரிக்கை நான் முதலமைச்சர் வைக்கிறதுல என்கிட்ட ஒரு சங்கடம் இருக்கு அப்படின்னு. ஆனா அதுக்கு பிறகு அவர் மற்ற நண்பர்கள்லாம் என்கிட்ட அந்த குடும்பம், அவன் 10 வருஷம் வேலை செய்யற ஒரு சகோதரன் குடிசையில் இருக்கு, தோல்ல ஒரு குழந்தை, கையில ஒரு குழந்தை, பரிதாபமா தான் இருக்கு. நிச்சயம் மனிதநேய அடிப்படையில் ஒரு ஒன்-டைம் பேமெண்டாக இனி இது ஒரு காலகட்டத்தில் இது போன்ற சமூகங்கள் இருந்தால் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த நாடு கடந்த நாடுகளிலே வாழ்கின்ற மக்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற தொழிலாளர் நலவாரியம், இந்த தொழிலாளர் துறை அமைச்சர் என் அன்புக்குரிய நண்பர், எனக்கும் சேர்த்து நான் திமுகவின் சின்னத்தில் இருக்கிற காரணத்தினால் எனக்கும் சேர்த்து மாவட்ட செயலாளர் தொழிலாளர் துறை அமைச்சர் மாண்புமிகு கணேசன் அவர்கள் தான். கண்டிப்பாக அவர் எனக்கு மிக மிக நெருக்கமானவர். நான் அழைத்தாலே எங்கே வேணுமானும் சந்தித்து இந்த பிரச்சனையை காது கொடுத்து கேட்பார். அதுபோன்ற அன்புக்குரிய நண்பர்
நம்முடைய நாசர் அவர்கள் தான் இந்த துறைக்கான அமைச்சர். இப்போது கூட நீங்கள் சொன்னீர்கள், எங்களிடத்தில் 7 பேர்கள் மாட்டிக்கொண்டார்கள், காப்பாற்றுங்கள் என்று. உடனடியாக அவரிடத்தில் பேசினேன், துறையின் IAS அதிகாரிகளிடத்தில் பேசினேன். இருவரும் எனக்கு பரிமாறப்பட்ட செய்திகளை உடனுக்குடன் சார்ந்து அவர்களுக்கு அனுப்பினேன். அதற்கு பிறகு இங்கிருந்த குவைத் நண்பர்கள் மூலமாக, ஷேக் அவர்கள் மூலமாக இன்றைக்கு பாதுகாப்பாக 5 பேர் தாயகம் திரும்பி இருக்கிறார்கள். மற்றவர்கள் திரும்புவதற்கு நடவடிக்கை இங்க இருக்கிற அனைத்து உறவுகள் முயற்சியோடு நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் அறிகிறேன். ஆக அந்த அடிப்படையில் நிச்சயமாக அரசின் கவனத்திற்கு இதை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஆனா முதலமைச்சர் நல்லது செஞ்சாலும் ட்ரோல் பண்றான், நல்ல கேள்வியை கேட்டாலும் என்னையும் ட்ரோல் பண்றான். அதனால இப்படிப்பட்ட தமிழ் மக்கள் இன்னைக்கு இந்த சமூக ஊடகம் வந்தாலும் வந்துச்சு, இந்த பேஸ்புக், ட்விட்டர், இந்த இப்படி பல இருக்கு. அதனால இது வந்து என்ன சொல்றாங்க, கொஞ்சம் முள்ளு மேல நடக்கிற மாதிரி தான், இல்லைன்னா நெருப்பு மேல நடக்கிற மாதிரி. இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. நிச்சயம் இதில் ஒரு நல்ல தீர்வை எட்டுவதற்கு, இந்த குடும்பத்திற்கு ஏதாவது உதவி செய்வதற்கு நம்மால் ஆன்ற முயற்சியை மேற்கொள்வேன் என்பதை, என்னாலான முயற்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சியினான முயற்சியை மேற்கொள்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணன். இறுதி கேள்வி, தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்குவதையும் அவர்கள் பின்னால் தமிழக இளைஞர்கள் செல்வதை பற்றியும் அண்ணனின் கருத்து. வடிவேல் பாஸ்கரன், திருச்சி. அதாவது இதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு விரிவான ஒரு பதில் சொல்லணும். ஆனால் நேரத்தின் அருமைகளை நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் எந்த நடிகர் அரசியலுக்கு வருவதை நான் எதிர்க்கல. நான் ஒரே ஒரு நடிகரை மட்டும்தான் நீங்க அரசியலுக்கு வருவதை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு திரு ரஜினிகாந்த் கிட்ட வேண்டுகோள் வைத்தார். அவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்புறம் எனக்கு ஒரு கடிதமும் எழுதினார். நான் ஒரு மக்களை மகிழ்வித்து மகிழும் கலைஞன், நான் கலைஞனாகவே இருக்க ஆசைப்படுகிறேன் வேல்முருகன் சகோதரர் அப்படின்னார். ரொம்ப நன்றி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா இங்க வந்து இங்க 7 கோடி மக்களுக்கு அதற்கான திறமை, அதற்கான அறிவு, அதற்கான உழைப்பு இல்லாத மாதிரி ஒரு திரையிலிருந்து வருகின்றவர்களை அல்லது புரிதொரு மாநிலங்களிலிருந்து வந்து இந்த மண்ணில் ஒரு குறுகிய காலத்தில், சில பேர்லாம் இங்க 300 ஆண்டு, 400 ஆண்டு, 500 ஆண்டு ஆள்றாங்க. ஆனா அப்படி இல்லாம குறுகிய காலத்தில் இங்க வந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த ஆசை வரக்கூடாது என்பதற்காக எதிர்த்தார். ஆனால் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்ததையோ, திரு சிவாஜி கணேசன் அவர்கள் வந்ததையோ, திரு பாக்கியராஜ் அவர்கள் வந்ததையோ, சரத்குமார் அவர்கள் வந்ததையோ, டி ராஜேந்திர அவர்கள் வந்ததையோ, தற்போது வந்திருக்கிற விஜய் வந்ததையோ நாம் எதிர்க்கவில்லை. ஆனா அவங்க எல்லாம் என்ன சொல்றோம்னா, எம்ஜிஆர் அவர்கள் போல ஒரு திமுகவில் இருந்து பணியாற்றி, மக்களை படித்து, மக்களிடம் பாடம் கற்று ஒரு அனுபவம் பெற்று வாங்க. ஒரு 10 வருஷம் இப்ப இங்க சின்ன நீங்க ஒரு ஆபரேட்டர் வேலை செய்றீங்க, ஒரு ஓட்டுநர் வேலை செய்றீங்க, ஒரு கிரேன் ஆபரேட் பண்றீங்க, ஒரு குறைந்த கால பயிற்சி இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாம நேற்று வரையில சினிமாவில் நடிக்கிறீங்க, கேராவன்ல தான் வந்து இறங்குறீங்க, திடீர்னு நடிச்சிட்டு திரும்ப கேராவன் உள்ள போய் உட்காந்துக்கிறீங்க, அப்படியே பரந்தூர்ல போய் கேராவன்ல இருந்து கையை மட்டும் காட்டிட்டு திரும்ப உள்ள உட்காந்துக்கிறீங்க. ஏங்க இறங்கல அப்படின்னா, மக்கள் எல்லாரும் கையை கொடுப்பாங்க, கையெல்லாம் வலிக்கும், மக்கள் கட்டி பிடிப்பாங்க, கட்டி தான் பிடிப்பான், கையை தான் கொடுப்பான். அரசியல்னா என்ன? அரசியல் என்பது மக்களோடு மக்களாக இரண்டர கலந்து மக்களின் வழிகளை, மக்களின் வாட்டத்தை, மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுக்காக, மக்களோடு களத்தில் மக்களில் ஒருவனாக சாலையில் அமர்ந்து மக்களுக்காக நீதி கேட்பவன் தான் அரசியல் தலைவர். இது எம்ஜிஆர் செய்திருக்கிறார், இதை திரு விஜயகாந்த் அவர்கள் செய்திருக்கிறார். நீங்க உங்க மாநாட்டுக்கே வரீங்க, கேரளாவில் போய் உட்காந்துக்கிறீங்க, அப்புறம் திருப்பி 6 மாசம் கழிச்சு தான் வெளியில வரீங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் யாரை வேணும் நீங்க எடுத்துங்க, எந்த சின்ன ஒரு அமைப்பு கட்சியா கூட இருக்கட்டும், அவருடைய உழைப்பு என்ன, இன்னைக்கு உழைப்பு என்ன, கலைஞருடைய உழைப்பு என்ன? ஜெயலலிதா எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு தூற்றல்கள், எத்தனை ஒரு பெண்ணாக இருந்து எதிர்கொண்டு இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களும் திருமதி கனிமொழி அவர்களும், ஏன் ஸ்டாலின் கூட அம்மையார் ஜெயலலிதாவுடைய துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்கள் மனங்களை வெல்லணும். சாதாரண மஞ்சள் போய் எடுத்துட்டு வந்தவர், திருட்டு ரயிலேறி வந்தவர், எத்தனை கேள்வி, எத்தனை கிண்டல் சந்திச்சார். நீங்க எண்ணி பாருங்க. காங்கிரஸ் பெருகிக்கும், பிறந்தவர் காமராஜர்ல இருந்து, ஐயா பழனி நெடுமாறல இருந்து, குமரி மறந்த குமரி ஆனந்தர்ல இருந்து எவ்வளவு பெரிய ஆளுமைகள் இந்த கட்சியில் இருந்திருக்காங்க. இன்னைக்கு சமகாலத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் கூட நீங்க எடுத்துங்க, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு. நீங்க வைகோ 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில், இன்றைக்கு நாடாளுமன்றத்தில், இன்னைக்கு அப்படி ஸ்பின் கட்டிப்புல இந்திய நாட்டின் நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக விளங்கிய ஒரு மகத்தான ஒரு தலைவர். அவருக்கு இல்லாத மக்கள் செல்வாக்கு, இலக்கிய செல்வ குமரியானந்தனுக்கு இல்லாத மக்கள் செல்வாக்கு. இன்னைக்கு அண்ணா 50 ஆண்டு காலத்தில், 4 நூற்றாண்டு காலம் பொதுவாவில் ஒரு பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, நீ சேரிக்கார நீ பறையும் என்று சொன்ன அந்த மக்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் மனங்களை வெல்லுகின்ற அரசியல் செய்கின்ற அண்ணன் திருமாவளவனை விட
என் தமிழ்நாட்டு இளைஞர்களே, தாய்மார்களே, என்னத்தை கண்டு விட்டீங்க விஜயிடம்? விஜய் ஒரு நல்ல நடிகர், ஒரு கலைஞனை கைதட்டுவோம், பாராட்டுவோம், ரசிப்போம். அதே நேரத்தில் அவர் வந்து உழைக்கிட்டோம், கொஞ்ச நாள் உழைக்கிட்டோம். விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு செய்யாத உதவியோடையா நீங்க செஞ்சீங்க? நீங்க சூர்யா செய்யாத உதவியா நீங்க செஞ்சிட்டீங்க. கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு நீங்க உதவித்தொகை செய்ய வரீங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன அரசியல் கட்சி நீங்க எல்லாரும் எடுத்துக்கீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில நான் மாறுபடுறேன். இன்னைக்கு ராமதாசனுடைய சமூக நீதி அரசியல் என்பது 50 ஆண்டு காலம். இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு மாவோயிஸ்ட், ஒரு முற்போக்கு அமைப்பில் இருந்தார். இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு கோரிக்கை ஒன்று இருக்கு. இது மாதிரி இப்படி ஒவ்வொரு தலைவர்கள், இன்னைக்கு பேராசிரியர் ஜவஹர்லால், இன்னைக்கு தமிழ் மன்சாரி, தனியரசு, கொங்கு ஈஸ்வரர், எல்லாரும் அப்படியே திடீர்னு வந்து திடீர்னு தோண்டி திடீர்னு எம்எல்ஏ எம்பி மேல போயிட்டாங்களா? எல்லாருக்கும் 10 ஆண்டு, 15 ஆண்டு, 20 ஆண்டு, 25 ஆண்டு, 40 ஆண்டு, 50 ஆண்டு, 60 ஆண்டு. என்னுடைய அரசியல் பொதுவாக 1983 ஜூலை கழகத்தில் வந்த 10 வயசு சிறுவனா இருக்கும்போது இன்னைக்கு 45 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருக்கு. 6 முறை தேர்தலை சந்திச்சிருக்கிறேன். தமிழ்நாட்டின் சட்டமன்றத்துடைய அத்தனை நடவடிக்கைகளையும் ஒரு ஸ்பிங்கர் ட்ரீப்ல வைத்துட்டு 234 எம்எல்ஏ கேள்வி கேட்டாலும் ஒரு சின்ன பேப்பர் இல்லாம 10 மணி நேரம் பதில் சொல்கிற ஆற்றல் என்னிடத்தில் இருக்கிறது. சட்டமன்றம்னா என்ன? எத்தனை துறை இருக்கு, எத்தனை இலாக்கா இருக்கு, எத்தனை குழுக்கள் இருக்கிறது? சட்டமன்றத்தினுடைய விதி 110 என்ன? கவன இருப்புனா என்ன? ஒத்திவைப்புனா என்ன? ஜீரோ அவர்ஸ்னா என்ன? நேரமில்லா நேரம்னா என்ன? எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எல்லாரும் வருவதற்கு இல்லை. ஆனா இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு குறைந்தபட்ச பயிற்சி, ஒரு குறைந்தபட்ச இந்த மக்களோடு நின்று மக்களுக்காக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரல. புதுக்கோட்டையில KM ஷெரீப்னு ஒருத்தர் இருக்கிறார், இஸ்லாமியர் தான். அவர் என்ன மாதிரி 45 ஆண்டு கால அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். பீடி குடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ரொம்ப அமைதியானவர். இதே மாதிரி எத்தனை அறிஞர்கள், எத்தனை சின்ன சின்ன தலைவர்கள் இருக்கிறாங்க. கொளத்தூர் மணி அண்ணன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கருப்பு சட்டைக்கு சொந்தக்காரன். அவருக்கு என்ன அங்கீகாரம்? எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இந்திய நாட்டின் விடுதலைக்காக 10 ஆண்டு காலம் சிறைவாசத்தை அனுபவித்து இந்தியாவின் முதுபெரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மகத்தான தலைவன் ஐயா நல்ல கண்ணுக்கு இல்லாத தகுதி சங்கரையாவுக்கு இல்லாத தகுதி தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்கு? நீங்க எண்ணி பாருங்க. நெல்லை கடல் என்று அப்படியே தமிழ் கடலாக பொங்கி எழுவானே எங்கள் நெல்லை கடல். அந்த நெல்லை கண்ணனுக்கு இல்லாத தமிழ் ஆளுமை ஆற்றல் யாருக்கு இருக்கு? கண்டிப்பா ஒரே ஒரு முறை சிந்திங்க. இவர்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு செய்தது என்ன? நான் விஜய் என்ற நடிகரை மட்டும் சொல்லவில்லை, பொதுவாகவே நான் சொல்லுகிறேன். ஒரு கூட்டம் கூடுகிறது, ஒரு மக்கள் திரள்கிறார்கள் என்பதற்காக முதல் நாளே போய் அங்க கடக்கிறது, பச்சை குழந்தையை தூக்கிட்டு போறது, கர்ப்பிணியா போறது, இது எல்லாம் ஒரு அறிவு பெற்ற சமூகம். தமிழ் சமூகம் எவ்வளவு பெரிய அறிவு பெற்ற சமூகம், எவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்ற சமூகம். எத்தனை தலைவர்கள் இந்த சமூகத்தில் தோன்றியிருக்காங்க. ஆனா இந்த தலைவர்கள் எல்லாம் இந்த இன்னைக்கு காகிதத்து நிலத்துக்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல தள்ளாத வயதுல அவருடைய இலக்கிய பேச்சு, இலக்கிய நயம் இன்னைக்கு காதர் மொய்தீன் ஐயாவுக்கு இருக்கு. எத்தனை தலைவர்கள், எத்தனை ஆளுமைகள் இருக்காங்க. ஆனா இவர்களை எல்லாம் போற்றாத சமூகம், இவர்களை எல்லாம் கொண்டாடாத சமூகம், தன் வாழ்நாளை முழுவதும் விடுதலை போராட்டத்திற்கு அர்ப்பணித்த எண்ணற்ற தியாகச்சீரர்கள் இந்த தமிழ் மண்ணில் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத புகழ் வெளிச்சம், அவர்களுக்கு கிடைக்காத முதலமைச்சர் அரியாசனம் சினிமா துறையிலிருந்து ஒருவருக்கு வந்தவுடனே கிடைப்பது கிடைக்க கூடாது. என் தமிழ் மக்கள் விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக, ஆய்ந்து அறிந்து வாக்களிக்கக்கூடிய சமூகமாக நீங்க மாறணும். அப்படி மாறி அதற்கு பிறகு மக்களோட நீங்க பணியாற்றி அதே மக்கள் உங்களை ஏற்றுக்கிட்டு அந்த இருக்கையை கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. என்னை பொறுத்தவரை வாங்க, மக்களோடு மக்களா நில்லுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை, எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள்லாம் வாங்க. கொஞ்ச நாள் நானும் புழல்ல போய் கழித்துட்டு இருக்கேன், கடலூர் ஜெயில கழித்துட்டு இருக்கேன். திருட்டு வழிபறி பண்ணிட்டு லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் செஞ்சுட்டு மண்ணு திருட்டு மணல் பாரி அடிச்சுட்டு லாட்டரி வித்துட்டு கிடையாது. இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, குரலற்ற மக்களின் குரலாக நின்று போராடி இந்த மக்களுக்காக CA NRC என்கிற அடக்குமுறை ஒடுக்குமுறை சட்டத்தை கொண்டு வந்த போது இஸ்லாமிய அல்லாத ஒரே ஒரு வேல்முறை இருந்தால் 40 வழக்குகளை சந்தித்தான். எனது விஜய் அவர்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு திணிக்கப்பட்ட இந்த NRC NPRக்காக ஒரே ஒரு நாள் என் இஸ்லாமிய உறவுகளோடு நீங்கள் எங்கேயாவது ஒரே ஒரு போராட்ட களத்தில் நின்றிருப்பீர்களா? ஒரு 8 மணி நேரம் கைது செய்து இது போன்ற மின்விசிறி இல்லாத, கழிவறை இல்லாத ஒரு மண்டபத்தில் அடைத்து வைத்திருப்பதற்கு தங்களை நீங்கள் தகவமைத்துக் கொள்வதற்கு தயாரா? இதையெல்லாம் வந்து சமூகத்துக்கு செய்யுங்க. அப்புறம் முதலமைச்சர் சீட்டுக்கு நீங்க ஆசைப்படுங்க, நாங்களே கூட உங்களை ஆதரிக்க தயாராக இருக்கிறோம். அதையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்.
நான் முதலமைச்சர் சீட்டை மட்டும் கொடுக்கணும்னா இது தமிழ் சமூகம் தான் சிந்திக்க வேண்டும். ரொம்ப நன்றி. நன்றி. ஒரே ஒரு கேள்வி தொகுதியிலிருந்து வந்திருக்கு. கடந்த முறையெல்லாம் பண்ருட்டியில் நின்றீங்க, இந்த முறை பண்ருட்டியில் நிற்பீங்களா? வாக்கு செலுத்த தயாரா இருக்கணும் தொகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. அது ஒன்னே ஒன்று சொல்ல வெளிப்படையா, நான் வந்து தேர்தல் அரசியலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து இருக்கும், அந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்களுடைய மனநிலை, இப்போ நான் சொன்ன இந்த ஆதங்கங்கள், இந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாக நான் இந்த தேர்தலில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். என் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுடைய ஒப்புதலை பெற்று அதை அறிவிக்க இருக்கிறேன். ஆனால் கோயத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டதால நான் உண்மையை உடைச்சி பேசுறேன். எனக்கு உண்மையிலேயே தமிழ் சமூகத்தின் மக்கள் மீது ஒரு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்ல, ஒரு அன்பின்பால் இருக்கிற ஒரு கோபம் இருக்கிறது. அது என்ன கோபம்னா, இங்கு போராளிகளை நான் சொன்ன இந்த பட்டியலிட்டு அல்லவா, இது போன்ற எண்ணற்ற போராளிகளை கொண்டாடுகின்ற மனநிலையில் தமிழக மக்கள் இல்லை. தமிழக மக்கள் மனங்களே மாறி இருக்குது. சில அலுவலகங்களுக்கு போய் அங்க பூத் ஏஜென்ட் பூத் கமிட்டிக்கு இருக்கிறவங்கள பகுதி செயலர் நகர செயலரை மறிச்சு, என் தெருவுக்கு ஓட்டுக்கு காசு வரல, என் பிளாட்டுக்கு காசு வரல, கொடுத்தாதான் ஓட்டு போடுவேன்னு தகராறு செய்யக்கூடிய மக்களாக மக்களை மாற்றி இருக்கிறது தமிழ்நாடு தேர்தல் முறை. அதனால எனக்கு வருத்தம். அதனால திரும்பவும் என்கிட்ட 20 கோடி 30 கோடி இல்லை, நான் தெருக்கோடியில் தான் இருக்கிறேன். கட்சி நடத்துவதற்கு அவ்வளவு கஷ்டப்படுறேன். அதனால இந்த தேர்தலில் மீண்டும் அப்படி வாக்குக்கு பணம் கொடுத்துதான் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் குரலற்ற மக்கள் குரலாக ஒலிக்க வேண்டுமா என்பதை ஒரு மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதற்காகவே நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக முடிவெடுத்து வருகின்ற 2026 தேர்தலில் போட்டியிடாமல் உங்களை போன்ற உறவுகளை தமிழ்நாடு முழுவதும் பயணித்து வெகுமக்களை அணிதிரட்டி ஒரு உண்மையான ஒரு மாற்று அரசியல், ஒரு நேர்மையான, வேல்முருகனா வன்னியர் அதுக்காக ஓட்டு போடு, அல்லது அவர் இஸ்லாமியருக்காக ஓட்டு போடு, அவர் முக்குளத்தூர் அவருக்காக ஓட்டு போடு, இவர் நாடார் இவருக்காக ஓட்டு போடு என்று மனநிலையில் இருக்கிற இந்த சூழல் மாறுகின்ற வரையில் எல்லாருமே சரி எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்படுறதை காட்டிலும் தந்தை பெரியார் போன்று, ஐயா நல்லக்கண்ணு போன்று, இன்றைக்கு மக்கள் அதிகாரம், மாகாயிகா, அது போன்று பல்வேறு முற்போக்கு அமைப்புகள் தங்கள் வழக்குகளை சந்தித்து ரத்தத்தை சிந்தி இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, குரலற்ற மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடுறாங்க. அப்படி ஒரு போராடக்கூடிய ஒரு தலைவராக எதிர்காலத்தில் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு 5 ஆண்டு காலம் ஓட்டு அரசியல்ல, தேர்தலில் போட்டியிடுற அரசியல்ல கொஞ்சம் அப்படி விலகி நின்று, எங்க கட்சியிலே சில பேர் இருக்கிறாங்க, அண்ணா நீங்களே 3ஆம் முறை எம்எல்ஏ ஆயிட்டீங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்றாங்க. வாப்பா ராசா, உன்னை கொண்டாந்து திமுக கூட்டத்தில் இருக்கும்போது சீட்டு கொடுத்தாங்க, உன்னை கொடுக்குறாரு, நீனே நின்று நீனே எம்எல்ஏ ஆகி இந்த குரலற்ற மக்களின் குரலா என்கிட்ட வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னை போல் நீனும் அங்க போய் போராடு, நீயும் அங்க போய் சட்டமன்றத்தில் பேசு, அப்படி சொல்லலாம் என்று ஒரு கனவோடு இருக்கிறேன். மீண்டும் பண்ருட்டி தொகுதியில் போட்டியிடுவதை என் கட்சியினுடைய செயற்குழுவும் பொதுக்குழுவும் விரைவில் கூடி அறிவிக்கும். 2 சீட்டுகளுங்க. நம்ம எத்தனை சீட் வேணாலும் கேட்கலாம். நான் கொடுக்கிற இடத்துல இருக்கிற கட்சி. ஓகே, நன்றி. இஸ்லாமியர்கள் வந்து குண்டுவெடிப்பு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு அது அத்தனை இஸ்லாமிய உறவுகளுக்கும் தெரியும் நினைக்கிறேன். தமிழக சட்டமன்றத்தில் நீண்ட நாள் ஆயுள் சிறைவாசிகளாக இருக்கிற கோவை குண்டுவெடிப்பு உள்ளிட்ட அத்துணை சிறைவாசிகளுக்குமான விடுதலைக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு தமிழக சட்டமன்றத்தில் 3 இஸ்லாமிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எங்களோட எதிர்வரிசையில் அமர்ந்த போதும் அவர்களை விட சொல்லுவாங்க, ஒரு முந்திரி கொட்டை ஊர் இல்லையா, அதனால முந்திரி கொட்டை மாறி முந்திக் கொண்டு அவர்களுக்காக அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து அவர்களின் விடுதலைக்காக வேல்முருகனின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அது பத்திரிகை ஊடகங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம். கண்டிப்பாக இன்னைக்கு எங்களுடைய நானே பேராசிரியர் ஜவஹர்லா, தமிழ் சார் இந்த காலத்துல அவரு, அது மாதிரி ஷானாவாஸ், அது மாதிரி எல்லா கட்சிகளுமே சேர்ந்து முன்வரிசை தலைவர்கள் எல்லாரும் நாங்கள் பேசிதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில பேரை விடுதலை செய்திருக்கிறோம். கண்டிப்பாக மீதம் இருப்பவர்களையும் விடுதலை செய்வதற்கு தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுப்போம். நீங்க தேர்தல் களம் பற்றி அறிவிச்சிட்டீங்கன்னு, ஆனா இந்த மக்களுடைய ஆசை நீங்கள் மீண்டும் வெற்றி பெற்று வெளிநாடு வாழ் துறை அமைச்சராக நீங்கள் அமைச்சர் பொறுப்பை கேட்டு இந்த வெளிநாடு வாழ் மக்களுக்காக நீங்கள் எங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள் என்று ஆசைப்படுகிறோம்னு. எனக்கு வந்து கூட்டணி தர்மத்தை தாண்டி நான் வந்து முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்களோட பல நேரங்களில் சண்டையிடுவேன். அது வேண்டாம், அது பெருந்தன்மையோடு அது வந்து கொஞ்சம் விடுவித்து
வெகு மக்களை அணிதிரட்டி போராட்ட களத்தில் நின்று சண்டையிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான். ஏன்னா நம்ம வந்து அவங்களுடைய எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா இங்க கள நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப நம்ம உள்ள போய் அந்த உணர்வை பிரதிபலிக்கலாம் அப்படின்னா உடனே வெளியில இருந்து இவங்க எல்லாம் ஜிங்ஜாங்க, இன்னைக்கு திருமாவளவனை சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், நீ கம்யூனிஸ்டுகள் சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நான் பரவாயில்ல தப்பிச்சிட்டேன். நான் எங்கேயோ இலங்கன்று பயமரியாதுன்ற மாதிரி தளபதிகிட்டையும் சண்டை போடுறேன், அமைச்சர்கிட்டையும் சண்டை போடுறேன். ஆனா இவர்கள் எல்லாம் என்னை விட அரசியல் மூத்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், 100 ஆண்டு கட்சி. ஆக என்ன மாதிரி அவங்க வந்து ரொம்ப வேகமா ஸ்பீடா இல்லை. ஆனா அதுக்கு வெளியில எவ்வளவு எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கு. இவங்க அடிமையா ஆயிட்டாங்க, கொத்தடிமையா ஆயிட்டாங்க, கிளையா மாறிட்டாரு. இன்னைக்கு இப்படியான மிகப்பெரிய எதிர்வினை பொதுமக்கள் கிட்ட இருந்து வருது. சொந்த கட்சிக்காரங்க கூட டக்குன்னு ஒரு ட்வீட்டை போட்டான் கோச்சிக்கிட்டு. அதே நம்மளால தமிழ் நைட்டு 10 மணிக்கு ஆகலன்னா அவனே மறந்துடுறான். சொந்த தலைவராவது சொந்த கட்சியாவது யாரா இருந்தாலும் அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ டக்குன்னு ஒரு ட்வீட்டை போட்டான், இல்லைன்னா ஒரு வீடியோ லைவ்ல போட்டான், கேள்வியா கேட்கறான் சென்னை பாஷையில சொல்லணும்னா. அதனால இதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு நம்ம வந்து தேர்தல் அரசியல்ல நமக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். நான் 6 முறை தேர்தல் சந்திச்சு 3 முறை 15 ஆண்டு காலம் வெற்றிகரமா தமிழக சட்டமன்றத்தில் எனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிச்சு இங்க பேசியவர்கள் குறிப்பிட்டது போல் நீ வேல்முருகன் இல்லையா, நீ தூள்முருகன் என்கிற பட்ட பெயரை வாங்கியிருக்கிற, அதிகமான கேள்வி கேட்டதுல நம்பர் 1, அதிக கவன ஈர்ப்புல நம்பர் 1, அதிக ஒத்திவைப்பு தீர்மானத்துல நம்பர் 1 என்று எல்லாவற்றையும் ஒரு முதல் மாணவனாக திகழ்ந்திருக்க. அடுத்தடுத்த உங்களை போன்ற இளைய தலைமுறையை உருவாக்கணும், அந்த வேலையை தான் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு பயிற்சி ஒரு 5 ஆண்டு காலம் தமிழ்நாடு. ஏன்னா இம்மாலாம் எனக்கு அந்த இடைவெளி இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அதிராம்பட்டினத்திலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க பார்த்துருப்பீங்க. அவருடைய முகநூல் வேல்முருகன் டீன்னு இருக்கு. அதை வந்து நான் வந்து பொய்யா சொல்லலை, நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும். வாரத்துல 2 நாள், இந்த சனி ஞாயிறு 2 நாளும் தமிழ்நாடு முழுக்க ஏதோ ஒரு மூலையில் ஒரு 500 பேர் வந்து அதிகபட்சம் 5000 பேர் வரையிலும். இப்ப இந்த செப்டம்பர்ல மட்டுமே 20,000 பேர் இணைப்புகளாக தேதி கொடுத்திருக்கிறாங்க. சேலத்துல ஒரு 5000 பேர், தென்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரியில் ஒரு 5000 பேர், சிவகங்கையில் ஒரு 1000 பேர் அப்படின்னு ஒரு 20,000 பேர் தேதி கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு பல பேரை புரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே பல கட்சியில பணியாற்றுறாங்க. சில கட்சியில பெரும்பான்மை நிர்வாகிகள் என் கூட அணியணியா சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால இப்ப அப்பா மகன் சண்டை, அப்புறம் அங்க இருக்கிற குடும்ப பிரச்சனை, அப்புறம் அதே மாதிரி தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் இருக்கிற இன்னொரு கட்சி, அங்க இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், இப்படி என்று பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் இருந்து அணியணியாய் திரண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இதை வந்து ஒரு அமைப்பா, அண்ணன் திருமாவளவன் ஒரு புத்தகம் எழுதுறாங்க, அமைப்பாய் திரள்வோம் என்று. இன்னைக்கு திமுக அதிமுக வேறு அத்தனை கிராமங்களிலும் கிளை கட்டி வருகின்ற பொதுமக்கள் கிட்ட இதான் இந்த சென்னை ஒரு 25 பேர் இந்த மாதிரி மாப்பிள போட்டு நிக்கிறதுக்கு ஆள் வேணும். பூத்தி ஏஜென்ட்டுக்கு உள்ள 2 பேர் உள்ள இருக்கணும், வெளியில 2 பேர் சாப்பாட்டுக்கு போயிட்டு வர்றவங்க ஒரு 4 பேர் இருக்கணும். அப்போ ஒரு கிராமத்துக்கு ஒரு பூத்தி ஏஜென்ட்ல குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர் நிற்கக்கூடிய ஒரு கட்சியா எந்த கட்சி தமிழ்நாட்டில் அமைப்பு ரீதியா உருவாக்கப்படுகிறதோ அந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து காலத்துக்கும் நீடித்து நிற்கும். அது இன்னைக்கு பெரும்பான்மை கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லை, இந்த 2 கட்சிகளை தவிர. நான் அதுக்கின்ற 3ஆவது கட்சி அப்புறம் வரத்துக்கு முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். நான் இருக்குன்னு சொல்லலை, ஏன்னா இது ஒரு சந்தர்ப்பம். இன்னைக்கு பாமகவில் மிகப்பெரிய குழப்பம் நிலவிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு தமிழ் தேசிய கட்சி பேசி வளர்ந்த கட்சி இன்றைக்கு பேசுகின்ற அரசியலால் அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தினந்தோறும் என்னோட வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொன்று எனக்கு என்னன்னா, நான் எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவன். இன்னைக்கு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புன்னு வச்சிருக்கிற 150 அமைப்புகள் தலைவர்கள் இருக்காங்க. அதுல பெரிய கட்சி திமுக அதிமுகவை நான் கூப்பிடுறதில்லை. அதே மாதிரி தேசிய கட்சியான பிஜேபி காங்கிரஸ் நான் கூப்பிடுறதில்லை. எங்க பங்காளி கட்சி பாமகவை கூப்பிடுறதில்லை. மீதி அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து, அது என்எல்சி பிரச்சனையாக இருக்கலாம், ஈழ இனப்படுகொலையாக இருக்கலாம், தமிழ் சமூகத்தின் அத்தனை பிரச்சனைகளிலும் எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரே மேடையில் ஏற்றி மாநில ஒன்றிய அரசுகளுக்கு அழுத்தம் கொடுத்து மக்கள் போராட்டத்தோட பல சாதனைகளை செய்திருக்கிறேன். அதில் ஒரு சாதனை தற்போது மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த வெளிநாட்டு பயணத்தில் இருக்கின்ற சூழலில் நான் இந்த குவைத்து மண்ணில் நீங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை, நீண்ட நாள் சட்டமன்ற போராட்டம் ஒன்றுக்கு பதில் கிடைத்திருக்கிறது, விடை கிடைத்திருக்கிறது. அது ஈழ மண்ணிலிருந்து அகதியாக வந்து இங்கு வாழ்கிறவர்களை பாஸ்போர்ட் சட்டத்திலும் விசா சட்டத்திலும் கைது செய்து சிறையில் அடைத்து நூற்றுக்கணக்கானவர்கள் தமிழ்நாட்டின் பல சிறைகளிலும் திருச்சி சிறப்பு முகாமிலும் அடைபட்டு கிடக்கிறார்கள். ஆதலால் அனைவரும் அது என்றைக்கு தொடங்கினாலும், அதாவது மலையக தமிழ் பிரச்சனையிலிருந்து இன்று வரை தமிழர் நிலம் தாய் நிலத்திற்கு வருகின்ற அனைத்து என் தொப்புள் கொடி உறவுகளையும் மன்னித்து அவர்கள் பாஸ்போர்ட் சட்டத்தின் கீழும்
விசா சட்டத்தின் கீழும் நீங்கள் அவர்களை சிறைப்படுத்தப்படக்கூடாது, அவர்களை இந்திய நாட்டின் குடிமக்கள் போல் பாதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை ஒன்றிய நரேந்திர மோடி அரசு நேற்றைய தினம் ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதற்கு சட்டமன்றத்தினுடைய அந்த கோரிக்கையை ஒன்றிய அரசுக்கு கடிதமாக அனுப்பி தோல்புடன் தொடங்குகின்ற உலக தமிழ் அமைப்புகள், பல்வேறு ஈழத்தமிழ் அமைப்புகள், தமிழ்நாட்டுடைய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய தொடர் அழுத்தம் இரட்டை குடியுரிமை. ஆனால் இன்னைக்கு இரட்டை குடியுரிமை கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு முன்வரவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் இன்றைக்கு இது தந்திருக்கிறார். இது குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பு. இதை வைத்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் இந்த சட்டத்தில் கைது செய்து தமிழ்நாட்டில் சிறையில் இருக்கின்ற சிறப்பு முகாமில் இருக்கிற அனைவரையும் விடுதலை செய்வதற்கான ஒரு நல்வாய்ப்பு அமைந்திருக்கிறது. உங்களை சந்திக்கிற இந்த நேரத்தில் இது எல்லாம் எப்படி கிடைத்தது என்று சொன்னால் இந்த ஒத்த சீட்டு முத்துப்பாண்டி என்கிற வேல்முருகனுடைய சட்டமன்ற குரல் தான். அதனால ஒவ்வொரு எம்எல்ஏவும், ஒவ்வொரு எம்பியும், ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் இந்த நாட்டில் சேர வேண்டிய இடத்தில் சென்று சேர்ந்து பணியாற்ற வேண்டிய இடத்தில் பணியாற்றி பேச வேண்டிய கருத்தை பேச வேண்டிய நேரத்தில் பேசி இந்த மக்களுக்கு பணியாற்ற முடியும் என்பதை மனநிறைவாக 15 ஆண்டு காலம் என் பொதுவாழ்வில், சட்டமன்ற பொதுவாழ்வில் மறைந்த முதலமைச்சர் கலைஞர், மறைந்த முதலமைச்சர் அம்மையார், OPS, EPS என்ற அனைவரோடும் பணியாற்றிய அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். ஆக அந்த வகையில் ஒரு சின்ன ஒரு 5 ஆண்டு கால கட்சி கட்டமைப்பிற்கான ஒரு பணிக்காகத்தான் ஒதுக்கிக் கொள்கிறேன் தவிர அரசியலிருந்து முற்றுமுதமாக ஒதுக்கிக் கொள்ளவில்லை. இல்லை, இன்னொரு ஐடியா கூட இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். நம்ம அண்ணன் தளபதி கிட்டையோ அல்லது எடப்பாடி கிட்டையோ அல்லது நாளைக்கு வர முதலமைச்சர் கிட்டையோ போய் சண்டை போட்டு நிற்கிறத விட நம்ம 55 மார்க் கொண்ட மோடி கிட்ட சண்டை போடணும் ஒரு ஆசை இருக்கு. அதனால திமுக என்கிற பெரிய கட்சி ஒரு வாய்ப்பு வழங்கினால் டெல்லிக்கு போய் அங்கு கொஞ்சம் நம்ம திறமையை காட்டலாம். அதனால கூட மறுபரிசீலனைக்கு உட்படுத்தலாம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு அங்கதான் தமிழ்நாட்டோட கடன் வந்து இப்போ 5 லட்சம் கோடியிலேருந்து இப்போ 10 லட்சம் கோடியாக மாறிடுச்சு. இனி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிராம மக்களுக்கு வந்து இப்போ 3 முறை மின்சாரம் கட்டணத்தை வேறு உயர்த்திட்டாங்க. இப்படி உயர்ந்துக்கிட்டே போனால் இது எல்லாமே நம்ம தலையில் தானே வருது சார். கண்டிப்பாக உங்களுடைய கருத்து. அதான் பொருளாதார ரீதியாக இதுக்கு அடிப்படை காரணம் ஒன்றிய அரசு மனதா வந்து ஒரு மாநில அரசின் இறையாண்மை என்பது அந்தந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்தந்த மாநிலத்திற்கான வரி விதிப்பு அதிகாரத்தை கையில் வச்சிருக்கும். அதான் ஒரு மாநில அரசுக்கான உரிமை. அந்த உரிமையை என்றைக்கு நரேந்திர மோடி தட்டி பறித்து நீ 28% வரையில் வரியை நம்ம மீது விதித்து அந்த வரியின் 90, அதாவது 1 ரூபாய்க்கு 27 காசு தான் நம்ம திருப்பி தராங்க. ஆக அந்த வரியில் நாம் 27 காசை ஒன்றிய அரசுக்கு தந்து மீத தொகையை மாநில அரசு தன்னகத்தில் வைத்துக் கொண்டு இந்த மாநில மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய மக்கள் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு முற்றதிகாரம் பெற்ற ஒரு அரசாக இந்த அரசு அமைகின்ற போதுதான் நமக்கான இதற்கான தீர்வு கிடைக்கும். ஆக இந்த தீர்வை நோக்கிதான் வேல்முருகன் ஆகிய நானும், பாவலரேறு பெருஞ்சித்தனுடைய மகன் தோழர் பொய்லன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச்சாளர் அன்புக்குரிய வன்னியரசு அவர்களும் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக பெரம்பலூர் மாவட்டத்தில் முற்றதிகாரம், அதாவது தன்னாட்சி, பண எச்சரிப்பு, ராணுவ பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை, இதை மட்டும் ஒன்றிய அரசு வச்சுக்கணும். இங்க பேசுறது குறிப்பிட்டது போல கல்வி நம்ம கிட்ட இருந்து பறிக்கிறது, ரயில்வே நம்ம கிட்ட இருந்து பறிக்கிறது, இன்னைக்கு புதிய தொழிலாளர் விரோத சட்டங்களை கொண்டு வரது, 36 நலவாரியங்களை ஒழிச்சு இன்றைக்கு 4 தொகுப்பு சட்டங்களை கொண்டு வர மோசமான சட்டம். ஆக இது உங்களுக்கு வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன கொஞ்சம் சலுகையை இன்னைக்கு குடிக்கிடுவாங்க. ஆக இதையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மாநில அளவிலான முதலமைச்சர்கள் ஒன்று கூடி அதற்கு ஒரு முன்முயற்சி தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் எடுத்து வருகிறார். இன்றைக்கு இந்திய நாட்டிற்கே முதலமைச்சர்களில் முன்மாதிரியாக பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி பேசி வருகிறார், மாநில உரிமை சார்ந்த விடயங்கள். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, தனித்தமிழ்நாடு தமிழரசு கேட்டார், ஆனா இப்ப கேட்க முடியாது. கேட்டா நான் தீவிரவாதி பிடிச்சி என்ன உலகத்துக்கு போடுறோம், என் கட்சியை பேன் பண்ணிடுவோம். ஆனா நம்ம என்ன செய்யலாம், ஜனநாயக நாட்டுல நம்ம வந்து இப்ப ஏனைய ஐரோப்பிய நாடுகள்ல சின்ன திட்டம் நீட்டினா கூட அங்க ஒரு பொது வாக்கெடுப்பு கூடணும். அந்த பெரும்பான்மை மக்கள் ஓட்டடிச்சு நடத்தலாம்னு சொன்னாதான் ஒரு பாதாள சாக்கடை திட்டமே நிறைவேற முடியும், ஒரு ஆற்று நீர் திட்டமே நிறைவேற முடியும். இங்க பாருங்க, இங்க முதலமைச்சர் தங்கநேசன் அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு மீத்தேன் திட்டத்துக்கு ஹைட்ரோ கார்பன் அனுமதி இல்லை அப்படின்னு. ஆனா நீங்க அதை மீறி ராமநாதபுரத்தில் எடுத்துக்கா, நீங்க எங்க கட்சி போய் அந்த பெரிய மிஷினை முற்றுகையிட்டு கொடியோட போராட்டம் பண்ணி இப்ப இன்னைக்கு எல்லா உலகத்துக்கும் செய்தி.
அப்ப எதுக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன கேட்கறதுன்னா, தன்னுரிமையுடன் கூடிய ஒரு முற்றதிகாரம் படைத்த ஒரு தமிழ்நாடு உருவாகணும் அப்படின்றோம். இந்த பண எச்சரிப்பு, வெளிநாட்டு பாதுகாப்பு இதெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு மீதி எல்லா அதிகாரம் இந்திய முழுக்க இருக்கிற அந்தந்த மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு வழங்கி அந்தந்த மாநில மக்கள் அவர்களுக்கான நிதியை கையாளக்கூடிய பூரண சுதந்திரம் கிடைத்தால் மட்டும்தான் நீங்கள் சொன்ன கடன் பிரச்சனை இல்லாமல் அந்தந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை அரசு, கல்வி, கல்லூரி, மருத்துவம் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தர முடியும். அதற்கு மோடி போன்ற அந்த இப்போது கொஞ்சம் தொங்கு சபை மாதிரி ஜெயிச்சார்ல, இந்த மாதிரி மைனாரிட்டியில் ஜெயிக்கணும். ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்துடன் கூடிய விபி சிங், தேவிலால், தேவகவுடா, சந்திரசேகர் போன்றவர்கள் ஒரு சிறுபான்மையா இருந்து என்னைக்கு முதலமைச்சர், தலைமை அமைச்சர் பதவி காலியாகும் அப்படின்னு பயந்துகிட்டு ஆட்சி நடத்தினாதான் மாநிலங்களுக்கான அந்த உரிமை கிடைக்கும். நம்ம வந்து இதுல இருந்து மீண்டு வரலாம். இப்ப ஜிஎஸ்டி நமக்கு தரமாட்டேன்றான், 2551 கோடி கல்வி நிதி நமக்கு தரமாட்டேன்றான், இயற்கை இடர்பாடு வந்தா தரமாட்டேன்றான், ஒக்கி தீவி, குரங்குனி தீவி பத்தி வந்தா ஹெலிகாப்டர் கேட்டா ஹெலிகாப்டர் 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லுது அம்மா நிர்மலா சீதாராமன். ஆக தமிழர்களை 2ஆம் தர குடிமக்களாக பார்க்கிற ஒரு பார்வை வட இந்தியாவை ஆளுகின்ற ஆளும் வர்க்கத்துக்கு இருக்கிறது. கண்டிப்பாக அது உடைக்கப்பட வேண்டும். இன்னொரு கொஸ்டின் சார், நான் கிராமம் தான் சார், ராமாபுரம் கிராமம், கடலூர் மாவட்டமா? சரி. இன்னும் வந்து ஊழல் வந்து லஞ்சம் ஊழல் ஒழிக்கவே முடியல. சரி, என் மாவட்டக்காரர், என் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர் அடிப்படையில் கேட்கிறேன், வேல்முருகன் எங்கேயாவது இந்த 40 ஆண்டுகள் அரசியல் பொதுவாழ்வில் வேலை வாங்கி தரேன், டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், அப்பார்ட்மெண்ட் வாங்கி தரேன், கான்ட்ராக்ட் வாங்கி தரேன், ₹1 லஞ்சம் வாங்கிட்டு தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, என்ன இல்ல இதே மாதிரி தமிழ்நாட்டில் சில எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் அப்படிப்பட்டவருக்கு வாக்களிக்கிறாங்களா? அதான் பிரச்சனை. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து, எத்தனையோ திமுக, அதிமுக இருந்து நேர்மையா நல்லா சொந்த காசை போட்டு மக்களுக்கு உதவி பண்றவங்க, நல்ல செய்வர்களா இருக்கிறாங்க. மக்கள் மனங்களும் மாறணும். அப்படி இல்லையே. இப்ப நான் நெய்வேலி தொகுதியில 32,000 ஓட்டு தான் வாங்க முடியுது, நான் ஜெயிக்க முடியல. ஏன்? சபா 1000 ரூபாய் கொடுத்தாரு, சோத்ரார் 1000 ரூபாய் கொடுத்தாரு. 2 பேரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் மக்களுக்காக வச்சிருக்கேன், என்எல்சிக்காக போராடுறேன், தேச விரோத வழக்கு செஞ்சுக்க நான் ஏன்டா காசு கொடுக்கணும்? உனக்காக நான் போராடுறேன், அதனால எனக்கு நீ ஓட்டு போடணும்னு கேட்டேன். உனக்கு இவ்வளவுதான், இதுக்கு மேல போட மாட்டேன்னு நான் தோத்துட்டேன். 1000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சிட்டான். மக்களும் மாறணும் இல்லையா? அரசியல்வாதிகளை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. நேர்மையானவர்களை இனங்கண்டு அவர்களை சட்டமன்றத்துக்கு, நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகின்ற மக்களாக தமிழக மக்கள் ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக. இப்ப ஏன் நான் போட்டியிட முடியலன்னு சொல்றேன்? எனக்கு இப்ப சமகால அரசியல் என்னோட போட்டி போட முடியாது. கடந்த தேர்தலில் நான் பண்ருட்டி வீட்டை வித்து நிலத்தை வித்து 30 கோடி ரூபாய் 20 கோடி செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகிட்டேன். திரும்பவும் நான் 20 கோடி செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகிறதுக்கு எந்த வசதி இல்லை. அதனால நான் ஒதுக்கிறேன். என் கட்சியில யாராச்சும் 2 பேர் பணக்காரங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, எங்க ஐயா சிஓ பேரு, எங்க டாக்டர் பேரு, அவங்களுக்கு சீட்டு கொடுத்து, ஐயா நீ எம்எல்ஏ ஆகும், ரொம்ப நன்றி, உனக்கு எப்படியாச்சும் எம்எல்ஏ ஆகணும் ஆசை இருக்கா? அப்ப நீ இதை பதிவு பண்ணி போனா எலெக்ஷன் கமிட்டி அமைச்சிட போறான். போன தடவை வேல்முறை 20 கோடி செலவு பண்ணேன். எதுக்காக சொல்றாருன்னா, இப்படி ஆகி போச்சு. நான் இல்லை, நீங்க எம்சி சம்பத் நம்ம கடலூர்ல தோத்தாரு, எவ்வளவு செலவு பண்ண கேள்விப்பட்டீங்களா? 100 கோடி. ஒரு எம்எல்ஏ தொகுதியில அவரு என்னுடைய உறவினர் தான், 100 கோடி செலவு பண்ணாரு. நான் தோத்துட்டாரு. அதிமுக அமைச்சர்களும் பல பேர் எனக்கு தெரியும், 50 கோடி 60 கோடி 100 கோடி செலவு பண்ணிருக்காங்க எம்எல்ஏ பதவி வர்றதுக்கு. அப்ப இப்படி மாறி போச்சு இல்ல? நீங்க உங்களுக்கு தெரியும், டிடிவி 10 ரூபா நோட்ல எழுதி கொடுத்துட்டு ஓட்ட வாங்கிட்டாரு ஆர்கே நகர்ல, தரம் திரும்பிட்டு. ஆனா அங்க என்ன ஆச்சு? சாலை வழி பண்றாங்க. திமுக கேண்டிடேட் வண்டி, அதிமுக கேண்டிடேட் வண்டியை மக்கள் அந்த வார்டில் கொடுத்துட்டாங்க 1000 ரூபாய், இந்த வார்டில் கொடுத்துட்டாங்க 1000 ரூபாய், இந்த வார்டுக்கு வரலங்க கொடுங்க அப்படின்னு மறியல் பண்றாங்க. அதே மாதிரி சென்னையில் அபார்ட்மெண்ட்ஸ் வாழ்றாங்க பெருமக்கள். அந்த மக்களை ஓட்டு காசு கொடுக்கும்போது 1 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ற ஒரு பெரிய நிறுவனம் எனக்கு தெரியும். நான் சொல்லி அவங்க லைவ்ல போகுது, அதனால அவங்க குடும்பத்தை நான் சிறுமிப்படுத்த விரும்பல. அந்த அம்மா பெல் அடிச்சு வெளியில வந்து அவங்க கார்ல இறங்கி போனவங்க வீட்டுல போய் இறங்கி காரை மறிச்சு கேட்குறான், எல்லா பிளாட்டையும் கொடுத்தீங்க, என் பிளாட்டுக்கு மட்டும் ஏன் போகல? அந்த நிறுவனத்துடைய டர்ன் ஓவர் 1 லட்சம் கோடி. மக்களுடைய மனநிலை. அரசாங்கம் இலவசமா இருந்தாலும் சரி, ஓட்டுக்கு பெரிய கட்சி காசு கொடுத்தாலும் சரி, நீ எனக்கு போடுற அப்படின்னு ஒரு மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க. அப்படி இந்த மனநிலையில தமிழ்நாட்டில் இப்படி மக்கள் வந்து மனங்களில் அப்படி கூலி போயிருக்கிறாங்க. இதை வந்து நீங்க வந்து ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து மக்களும் மாறணும், மக்களும் மாறணும், அரசியல் கட்சிகளும் மாறினாரு. எந்த மாற்று கருத்து இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. 1 மணி நேரம் நம்ம அவ்வளவுதான் பேசுறதுக்கு சொல்லிட்டேன், பேச்சு கிடையாது. நன்றி. 9 இனிமேல்லாம் பேசி சோதிக்க நான் விரும்பவே இல்லை. இன்னும் கேள்வி கூட 1-2 கேட்டுருங்க, முடிச்சுட்டு கிளம்புங்க. என்ன பேச வேண்டாம். அண்ணா உங்களுடைய ஒரு இளைய தலைமுறை கேள்வி கேளுங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தொடரலாம். மத்தியிலும் மாநிலத்திலும் பிடிச்ச கட்சியோட ஆட்சி இருந்தாச்சு. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். நாங்க வந்து
திமுகவின் மீது எனக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பி, ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படின்னு நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்டானா இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா திமுகவில் எனக்கு நண்பர் சொன்ன பேர் 2 சீட்டு கொடுக்குறாங்களா, 3 சீட்டு கொடுக்குறாங்களா, 1 சீட்டு கொடுக்குறாங்களா என்பதை காட்டிலும் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற, மக்களை கூறு போடுகின்ற சனாதன கருத்துக்களை விதைத்து இந்தியாவின் இறையாண்மைக்கும், இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும், இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஊறு விளைவிக்கிற பாரதிய ஜனதா என்கிற ஒரு அரசியல் கட்சி இந்த தமிழ்நாட்டில் காலூண்டி விடக் கூடாது. அவருடைய அஜெண்டா என்ன தெரியுமா? முதலில் அதிமுகவை அழிப்பது, அடுத்து திமுகவை அழிப்பது, அதுக்கு பிறகு அடுத்த வரக்கூடியவர்கள் யாரோ அவர்களை நாங்கள் கையாண்டுப்போம் அப்படி ஒரு கான்செப்டோட இறங்குறாங்க. அப்ப அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கு திமுக அதிமுக என்கிற இருவரும் திராவிட கட்சிகளையும் அழிக்க நினைக்கின்ற பாரதிய ஜனதா என்கிற அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்தில் வெற்றி பெறவிடக் கூடாது. இப்ப நாளைக்கே பிரதேசத்துடைய தலைவர் ஒரு சின்ன கடைக்கு என்ன காட்டினா போதும், இந்திய நாட்டுடைய ஒரு மிக உயர்ந்த பதவியை அவர் வர முடியும், சட்டத்துறை அமைச்சருக்கே கூட வர முடியும். நீ கம்யூனிஸ்ட் சிறு சமரசம் செஞ்சா அவங்களுக்கு இன்னைக்கு பிஜேபி என்ன அவமானம் கொடுக்கும். இப்ப நான் கொடுத்தா என்கிட்டே பேர் பேசுறாங்க, ஓப்பனா சொல்றேன், என்கிட்டே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணி போல் நீங்கள் பிஜேபி ஆதரிங்கள், உங்களுக்கு ஒரு எம்பி தர, உங்களை மத்திய கேபினட் அமைச்சராகணும்னு போன தேர்தலில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பல தலைவர்கள் என்னுடைய அறையில வந்து சந்திச்சு மணிக்கணக்கா பேசியிருக்கிறாங்க. ஓப்பனா சொல்றேன் இந்த கூட்டத்தில். ஆக வளர்ந்து வருகிற வேல்முருகனையே பதவி ஆசை காட்டி, பணம் ஆசை காட்டி தன் பக்கம் ஈர்க்க நினைக்கிற பாரதிய ஜனதா என்கிற மனித, இன்னைக்கு பாத்தீங்களா உத்தரப்பிரதேசல ஹோலி பண்டிகை வந்துச்சு ஒரு 3 மாசம் முன்னாடி. அப்போ ஒரு பள்ளி வாசல் அவங்க பூட்டிக்கிட்டு கதவை சாத்திட்டு அவங்க அமைதியா அந்த தொழில் செய்யறாங்க. இவங்க மதம் பிடிச்ச இந்த காவி கும்பல் ரிப்பனை கட்டிக்கிட்டு, காவி கொடியை கட்டிக்கிட்டு ஒரு பெரிய மரம், ஒரு 100 அடி மரம், ஒரு 200 பேர் தூக்கி வச்சு அந்த கேட்டை உடைச்சி உள்ள போய் அந்த இஸ்லாமியர்களை தாக்குறாங்க. ஒரு பர்தா அடிச்சு போது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை முட்டையால மண்டையில அடிச்சு அந்த பர்தாவை பிடிச்சி இழுக்கிறான். இது எவ்வளவு பெரிய அத்துமீறல்! இந்த அநியாய அக்கிரம அட்டுழியத்தை செய்கின்ற மனிதர்களோ விரோத நடவடிக்கை செய்கின்ற பாரதிய ஜனதா என்கிற அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திமுகவிடம் எங்களுக்கு 1000 மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், கருத்து மோதல்கள் இருக்கலாம். இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கு அதற்கான ஆல்டர்னேட் போர்ஸாக இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் எங்களுக்கு பல மன கஷ்டம் இருந்தாலும் போன்ற இடதுசாரிகள், பேராசிரியர் ஜவஹர்லா போன்றவர்கள் சீட்டே இல்லாம நம்முடைய பாஜக சீட்டே தரல, அவங்களுக்கு கருணாசுக்கு சீட்டே தரல, தனியாருக்கு சீட்டே தரல, எர்ணாவூர் நாராயணனுக்கு சீட்டே தரல. பல கட்சிகள், பல அமைப்புகள் இன்றைக்கு நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம் என்று சொன்னால் நம் முன்னாடி மிகப்பெரிய ஒரு மனிதர்கள விரோத கட்சி கொஞ்சம் கொஞ்சமா திராவிட கட்சிகளை அழிச்சுக்கிட்டு வரா, கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய இருப்பை கேள்விக்கு ஆக்கிட்டு வரா. அதுக்கு இடம் தந்து விடக்கூடாது என்கிற காரணத்தினால் தொடர்கிறோம். தவிர்க்க முடியல, பரவாயில்ல, நான் பேச்சு குறைச்சிக்கிட்டு இருந்தேன். வணக்கம் சார், என் பேர் தேவி ரவி. இப்போ எங்களுக்கு கூட ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கீங்க, நந்தவனம் வந்து தமிழ் வகுப்பு எடுக்கிறோம். ஆமாம் சார், நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து அபுகலிபால நாங்கள் வகுப்பு எடுக்கிறோம். அந்த ஏரியாவில் 4 ஏரியாவில் எடுக்கிறோம். நாளைக்கு வந்து சால்மியா, அப்பாசியா, மங்காஃப் இந்த 3 இடத்துல எடுக்கிறோம் சார். நாளைக்கு வந்து சால்மியா தமிழ் வகுப்பில் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களை வந்து பார்த்துட்டு போனால் எங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா தமிழுக்கு வாழ்வுரிமை கட்சி, தமிழர்களுக்காக நீங்க போராடுங்க. நம்ம தமிழ் சமூகம் அடுத்த தலைமுறைக்கு இந்த பாடத்திட்டத்தை எடுத்துட்டு போனா அடுத்த தலைமுறை வந்து நம்ம பசங்க தமிழ் கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிடம் நீங்க ஒதுக்கி அவங்களை வந்து பார்வையிட்டு ஒரு சின்ன அறிவுரை மட்டும் கூறிட்டு போகணும்னு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். 5 மணி அவர்கள் விமானம், நான் வந்து ஒரு 2 மணிக்கு அறையிலிருந்து கிளம்பி விமான நிலையத்துக்கு போன 3 மணி நேரத்துக்கு முன்னதாக காலையில விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் உள்ளிட்ட தோழமை அமைப்புகள் எல்லாரும் சந்திக்க நேரம் கேட்டிருக்காங்க. காலை உணவே நான் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல எனக்கு இலவசமா கொடுக்குறாங்க. இல்ல அதை சாப்பிடாதீங்க, நாங்க கொடுக்குற இட்லியோ தோசையோ சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க அன்பால. அதற்காக ஒத்துக்கொண்டு இருக்கிறேன். அதை முடித்து விட்டு கண்டிப்பா நேரம் இருப்பினும் நான் வந்து பிரான்ஸ், ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் விடுதலை புலிகள் உருவாக்கப்பட்ட டிசிசி என்கிற தமிழ் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக தென்னாப்பிரிக்கா வரையிலும் சென்று உலகம் முழுவதும் நான் வந்து தமிழ் பள்ளிகளுக்கும் தமிழ் மாணவர்களோடும் உரையாடுவது வழக்கம். கண்டிப்பா இங்க தமிழ் பள்ளிகள் இருக்கு, நீங்க அதை பண்ணிட்டு வரீங்க போது உண்மையிலேயே மற்ற மகிழ்ச்சி. அதுவும் என்ன ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. கண்டிப்பா எப்படியாவது இந்த நேர நெருக்கடிக்கு இடையில் உங்கள் அழைப்பை ஏற்று 199% வருவதற்கு முயற்சி பண்றோம். அந்த குழந்தைகளை கண்டிப்பா நான் பார்க்கிறேன். சார், எங்களோட வகுப்பு நேரம் வந்து காலை 10 to 12 தான். அந்த 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரம் இடையில கண்டிப்பா வரலாம். அதுக்குள்ள
முடிந்தால் வந்து சந்திங்க. கண்டிப்பா. கட்டாயம் இல்லை. கண்டிப்பா. நன்றி சார். அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. நான் ஒரே ஒரு நன்றி சொல்லிக்கிறேனே. என்னை போன்ற இளைஞர்களை நான் நன்றி சொல்றேன் எல்லாருக்கும். முடிக்கலையா? அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். சரி சரி. என்னை இந்த கோயத்தில் செதுக்கியது உங்களுக்கு தெரியும்னே அண்ணன் நியாஸ்னன், எங்களுடைய மாவட்ட செயலாளர். எங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் ஊர்லேருந்து ஃபோன் போட்டு செய்யக்கூடியவர். உண்மையான ஒரு இளைஞர்களை செதுக்கக்கூடியவருக்கு மாநில இளைஞரணி செயலாளர் பதவி கொடுத்ததற்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. எங்க அது பேர்லாம் எழுதி கொடுத்து சொல்லி காட்டினேன். இல்லை இந்த அயலக அட்டை பற்றி ஒரு இது சொல்லிடுவீங்கன்னு சரவணனை கேட்குறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் அயலக அட்டை கார்டு பதிகிறோம்ல. இப்போ வெளிநாடுவாழ் தமிழர்களுக்காக ஒரு அடையாள அட்டை அறிவிச்சிருக்காங்க. அந்த கார்டுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லிடுங்க சொன்னாங்க. இல்லை அதான் சொல்கிறேன். தமிழ்நாடு அரசு இப்போ வந்து உலகம் முழுவதும் வாழ்கின்ற அயலக தமிழர்களுக்கான அந்த வாரியம் உட்பட அவர்களுக்கான அரசே அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. அது பல்வேறு அமைப்புகள், இங்கே இருக்கிற பல்வேறு அமைப்புகளுடைய தொடர் போராட்டம், தொடர் வேண்டுகோள். நான் கூட சட்டமன்றத்தில் பேசினா நம்முடைய ஈரோட்டை சார்ந்த ஜல்லிக்கட்டுகள் இருந்தவர் தான் அந்த வெளிநாடு வாழ் அதற்கான பொறுப்பேற்க பல நல வாரிய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதில் எல்லாரும் நீங்கள் சேரணும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் அது இருக்கணும். அதே மாதிரி தனிநபர் இன்சூரன்ஸ் அது எல்லாருமே கம்பல்சரியாக போடுங்க. இப்போ இந்த கொரோனா ஊசி போட்டதாலே என்னன்னு தெரியல, நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு சுருண்டு வந்து சாகுறாங்க. ஜிம்மில் போய் நல்லா வெயிட் தூக்கிட்டு ஜிம் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு சாகுறாங்க. பச்சை குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை எப்போது வேண்டுமானாலும் இறப்பு ஏற்படுகிறது. ஆக அந்த இறப்பு தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்ட பிறகு குறைந்தபட்சம் குடும்பத் தலைவர் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற நம்முடைய இறப்புக்கு பிறகு நம்முடைய மனைவியோ, நம்முடைய குழந்தைகளோ, நம்முடைய தாய் தந்தையரோ மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கும் அன்றாட உணவு தேவைகளுக்கும் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். அதனால் நிறைய திட்டங்கள் இருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒரு ஆண்டுக்கே வெறும் 299 ரூபாய் கட்டினா போதும். போஸ்டர்ல ஒரு ஸ்கீம் இருக்கு, 25 லட்சம் ரூபாய் தருவாங்க இறப்பு ஏற்பட்டா அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு 1200 ரூபாய் கட்டினா எல்ஐசில ஆண்டுக்கு அவங்களுக்கு இறப்பு ஏற்பட்டா 1 கோடி ரூபாய் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. தயவு செய்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் இங்க வந்து அலிபாயிலிருந்து பல உள்ளங்கள் இளைஞர்கள் நாங்கள் 500 உடல்கள் அனுப்பினோம், நான் 100 உடல்கள் அனுப்புறதுக்கு உதவியாக இருந்தேன், போய் பேப்பர் சேவ் வீட்டில் போய் வாங்குவோம், லீவ் நல்லா ஜாப்பா போட்டு வாங்கிட்டு வருவோம், இதுமாரிலாம் செய்றீங்கல்ல. ஆனால் அவங்க எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கா? அவங்களுக்கு எல்லாரும் தாயகத்தில் அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அந்த குடும்பத்துக்கு அந்த பணம் போகுதா அப்படின்னா இல்லை. அது ஒன்றும் பெரிய தொகை இல்லை. அது என்னன்னா நம்ம கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லை. இன்னைக்கு அரசு 10,000 கோடியில் இன்னைக்கு மக்களுக்கான திட்டங்களை அங்கே செஞ்சுட்டு வராங்க. ஆனால் அந்த திட்டங்களை எப்படி பயனடைகிறது, நலவாரியங்களில் உறுப்பினர் ஆகி அதில் என்னென்ன சலுகைகள் இருக்கு, அதை எப்படி பெறுறது, வெளிநாடு வாழ் மக்களுக்கான உதவிகள் என்ன அரசு செய்யுது, இதையெல்லாம் நீங்க கூர்ந்து கவனித்து உள்வாங்கி அதெல்லாம் நீங்க கவனம் செலுத்தணும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். மேலும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு இன்றைக்கு வர முடியவில்லை என்று சொன்னாலும் கூட எங்கள் பகுதியைச் சேர்ந்த பொறியாளர் ராஜா அவர்கள் பெரிய அளவிலே உதவி செய்து இந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார். அவருக்கும் நம்முடைய ஸ்டார் பேக்கரி உரிமையாளர் தான் உங்களுக்கு பேசினார்ல, உணர்ச்சி பழம்பா நம்முடைய சித்தார், எங்க ஊருக்காரரே தொகுதிக்காரர், அவருக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி நம்முடைய சிஇஓ அவர்கள் கிட்டத்தட்ட 15,000 பேர் ஷேக் அவர்களோடு சேர்ந்து அவங்களுடைய நிறுவனத்தில் பல நிறுவனங்களில் வேலை செஞ்சிருக்காங்க, வேலை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதே மாதிரி திரு ஜேம்ஸ் அவர்கள் நம்முடைய டாக்டர், அவருக்கு என்னுடைய அவர் வந்து போன முறை நேற்று கூட போட்டு விருந்து கொடுத்தார். அவருக்கும் அதுக்கும் நம்முடைய முகமது அலிபாய் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போகணுன்ட்டு அனுமதி வாங்கி போயிருக்காங்க. அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அது மாதிரி திரு குணசிவம் பிள்ளை நிர்வாக மேலாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதுபோன்று ஐயா மதிய உணவு அவர் வீட்டில் தான் கொடுத்தாரு, மணிவாசகம் ஐயா மதிமுகவின் சார்பா, அவருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நேற்று ஷேக் அவர்களுக்கு நம்ம சிஇஓ அவர்கள் அழைப்பு, சாகுரபி சார் அவருடைய அழைப்பில் போனோம். உண்மையிலேயே நான் வந்து அப்படியே வியந்துட்டேன். அவர் ஷேக்கு அவருக்கு நல்லா 1100 கோடிக்கு சொத்து இருக்கு, நிறைய பிசினஸ் இருக்கு. எங்க போன நம்ம தமிழர்கள் ஒரு 20 பேர்கிட்ட போனோம். அவ்வளோ ஒரு முகமலர்ச்சி, விருந்தோம்பல் என்பது நமக்கு உரித்தானது அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன், தமிழர்களுக்கு உண்டானது விருந்தோம்பல் அப்படின்னு. ஆனா அதை அடிக்கிற மாதிரி நேத்திக்கு குவைத்தினுடைய ஷேக், அவர் பேர் என்னங்க, அப்துல்லா,
அப்துல்லா என்கிற அவர் சொல்லிட்டாரு. அவர்கிட்ட சொல்றாரு, நம்ம மதுரைக்காரர்கிட்ட நம்ம சிக்கந்தரன் கிட்ட சொல்லியிருக்காரு, சொல்றாரு அவர் அரபில சொல்றாரு, என்னன்னு தெரியல, முதல் முறை பார்க்கறோம் கூப்பிட்டாரு, சாகுவான கூப்பிட்டாருன்னு போனோம். அங்க சிக்கந்தர்ல கூப்பிட்டு வாங்க எம்எல்ஏ வந்திருக்காரு. அங்க வந்து ஒரு விருந்தினர் ஒரு 10 ஏக்கர்ல கெஸ்ட் ஹவுஸ் பண்ணி பண்ணை வீடு வச்சிருக்காரு. போன உடனே பேசிக்கிட்டே இருந்தோம். அவர் என்ன இப்படிதான் அவருக்கு என்ன பிடிச்சது என்னன்னே தெரியல. உடனே சொல்லிட்டாரு, இது உங்கள் வீடு மாதிரி, அடுத்த முறை வந்தால் நீங்க இங்கதான் தங்கணும், அடுத்த முறை விமான நிலையத்திற்கு நானே வந்து உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40-50 ஐட்டம் வச்சு விருந்தோம்பல், தமிழர்களுக்கு போட்டியா ஒரு விருந்தோம்பல் நடத்தினாரு. நீங்க அவர் மேடைக்கு வரலனாலும் சிஓ அவர்கள் சாகுலன் நீங்க அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அவர்கள் நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இங்க கொடையாளர்கள் ஒரு 6 நாள் இருக்கும்போது தான் சொன்னேன், நான் வேற ஒரு அவசரமான ஒரு மிக முக்கியமான ஒரு சந்திப்புக்காக இங்க நான் வந்தேன். வந்த இடத்துல இப்படி வரேன், நீ குவைத் மண்டல பொறுப்பாளர் இல்லையா, அதனால நம்முடைய தமிழன் சாகுல் அப்படின்ற சொல்லாம வரக்கூடாது இல்ல, அதனால தகவல் சொன்னேன், இங்க வர சாகுல் முக்கிய நிர்வாகிகிட்ட நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏர்போர்ட்டுக்குலாம் யாரும் வரக்கூடாது, நான் இப்படி கிளம்புற 5 மணிக்கு வருவோம், யாருக்கும் லீவ் போடக்கூடாது அப்படின்னு படிச்சு சொன்னேன். அப்படி இருந்தும் நல்ல உறவுகள் பல கட்சி பல அமைப்புகள் இருந்து ஒரு 15-20 பேருக்கு மேல வந்துட்டாங்க. இந்த சந்திப்புக்கு வருகின்ற எண்ணெய் பயன்படுத்தி ஒரு திடீர்னு ஒரு 6-5 நாட்களுக்குள்ள ஒரு அரங்க நிறைந்த ஒரு மாநாடு போல் பல கட்சி தலைவர்கள், எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதிமுக நண்பர் சொன்னது மாதிரி எனக்கு வந்து என்ன அப்படின்னா, அதிமுக, திமுக, மனித மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, விஜய் கட்சியிலிருந்து கூட ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, பாமக கூட ஒருத்தர் வந்திருக்கிறாரு நினைக்கிறேன். ஆக எல்லா கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்கல்ல, இது நம்ம ஊர்ல நடக்காதுதான். இது வந்து உங்களுக்கு வந்து உண்மையிலேயே புலம்பெயர்ந்து வந்த பிறகுதான் நம்ம ஊரினுடைய பெருமை, நாம் ஒற்றுமையாக இருக்கணும் என்பதை நம்முடைய உள்ளம் சொல்லும். அதை வந்து உலக நாடுகள் அனைத்துக்கும் நான் பெட்னா தமிழ்ச்சங்க மாநாட்டுக்கு போனேன். கடந்த ஆண்டுக்கு போகும்போது நான் போனது ஒரு ஸ்டேட்டுக்கு தான், ஆனா அங்க என் மீது அன்பு வைத்து பாசம் வைத்து ஒரு 10-12 மாநிலங்களுக்கு கூப்பிட்டாங்க. ஒரு மாசம் முழுக்க விமானத்துல பறந்து எல்லா தமிழ்ச்சங்க பள்ளிகளுக்கும் எல்லா தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகளையும் போய் கலந்துக்கிட்டாங்க. அங்க ஜாதி மதம் கட்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்க. அது ஆனா கடலை தாண்டி சென்னையில போய் இறங்கினா சாத்தியம் இல்லை. கடலை தாண்டிட்டா பரவாயில்ல. பாருங்க அதிமுக, இங்க திமுக, அங்க பாருங்க மனித ஜனநாயக கட்சி, அங்க பாருங்க விடுதலை சிறுத்தைகள், இப்ப அங்க தேமுதிக, எல்லா கட்சியும் எல்லா இது வந்து இந்த ஒற்றுமை வந்து ஏன்னா இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு இங்க இருக்கிற இடத்துல இங்கேயும் வந்து நம்ம சண்டை போட்டு இங்க அமைப்புகள் இருக்கலாம். கோயத்துல கூட 40 அமைப்பு இருக்கின்றாங்க, இருக்கட்டும், நல்லதுதான். ஜனநாயக நாட்டில் அமைப்புகள் இருக்கிறது நல்லது. எல்லா அமைப்புகளும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த இல்லாத மக்களுக்கு உதவி செய்வது அதுலேயும் மிகச்சிறப்பு. அந்த வகையில் இந்த ஒற்றுமைக்கு உண்மையிலேயே நான் தலைவனாக இருக்கிறேன். இதுக்கு கொடையாளர்களாக இருந்து உதவி செய்த KMK பிரதர்ஸ் சிந்தா பகீர் அவர்களுக்கும், சேலம் ஆதார் உணவகம் தோழமை அவர்களுக்கும், மற்ற சாதிக் அல்லவுதா அவர்களுக்கும், நியூ தாஜ் அவர்களுக்கும், அல் முல்லா எக்ஸ்சேஞ்ச் அவர்களுக்கும், முகில் பதிப்பகம் வித்யாசாகர் ஐயா அவர்களுக்கும், மக்கள் சேவை மையம் நம்முடைய அலிபாய் அவர்களுக்கும், அதுபோன்று நம்முடைய அமைப்பு சார்பாக இயங்கக்கூடிய தம்பி நம்முடைய தமிழன் சாகுல் அமீர், இந்த குவைத் மண்டலத்துடைய ஒருங்கிணைப்பாளர், இங்கிருந்து இப்ப வந்து பக்கத்துல சவுதி அரேபியா, ஈராக்கு, இன்னும் ஒரு 2-3 நாட்டுக்கு கொஞ்சம் ஆள் பிடிச்சிட்டாரு. அதனால இதுல இருந்து பாத்துங்க, என்ன எல்லாரும் ஜாதி கட்சின்றான். எனக்கு தெரிஞ்சு இந்த நாடுகள் எல்லாம் அதிகமா வடதமிழ் நாட்டுல இருந்து என் ஜாதி சேர்ந்தவங்க தான் இந்த வேலையை நிறைய பேர் செய்யலாம். ஆனா அந்த சாதி ரீதியா இங்க என்கிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய, நான் பிறந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் இருப்பாங்க. ஒட்டுமொத்த தமிழ்ச்சாதி எனக்காக வந்து அமர்ந்திருக்கு. இதுதான் என்னுடைய அரசியல். இது எங்க அன்புமணி வந்தாருன்னா யார் இருப்பான்? எல்லாம் வண்டியில தான் இருப்பான், மஞ்சள் சட்டை போட்டு இங்கேயும் வந்து அக்னி கூட்டத்தை வச்சு நிற்பான். ஆனா நான் வந்தேன், தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதி இருக்குதோ, எத்தனை கட்சி இருக்குதோ, எத்தனை மதம் இருக்குதோ அத்தனையும் இங்க மேடையும் முன்பும் மேடையும் அமர்ந்திருக்காங்கல்ல, இதுதான் வேல்முருகனுக்கான வெற்றி. அந்த வகையில் அதை இந்த குவைத் மண்டலத்தை ஒருங்கிணைத்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தமிழன் ஷாகுல் அமீத் அவர்களுக்கும், நாசிகுளம் பெரோஸ் அவர்களுக்கும், தாரிக் அவர்களுக்கும், நசீர் அவர்களுக்கும், அன்னவாசல் கலீல் ரஹ்மான் அவர்களுக்கும், சிவகாசி சம்சுதீன் அவர்களுக்கும், பெரம்பலூர் ரஹ்மான் அவர்களுக்கும், ஆச்சிக்குளம் சதாம் அவர்களுக்கும், முத்துப்பேட்டை தர்கா நவாஸ் அவர்களுக்கும், அன்னவாசல் காசிம் அவர்களுக்கும், அன்னவாசல் பிரை அசீஸ் அவர்களுக்கும், முத்துப்பேட்டை ஷேக் அவர்களுக்கும், ஆச்சிக்குளம் உமர் அவர்களுக்கும், கும்பகோணம் நிசார் அவர்களுக்கும், அசார் அவர்களுக்கும், நாசர் அவர்களுக்கும், கரம்பக்குடி பயாஸ் ராஜ் அவர்களுக்கும்,
புதுகை புயல் ஆரின் அருண்குமார் அவர்களுக்கும், பெரம்பலூர் கபூர், கும்பகோணம் வகீல், அன்னவாசல் ஆசிக், ஒயிட் கலீல், முகமது ரியாஸ், மணிகண்டன், அக்பர், பீர் முகமது, அரியலூர் மனோஜ், ராஜா, கணேஷ், ஷாகுல், ஹமீத், விக்னேஷ், புதுக்கோட்டை கார்த்திக், நவீன், சுபாஷ், சல்மான், ஆனந்த், அப்துல் மற்றும் அனைத்து தோழமை கட்சிகளிலிருந்து வருகின்ற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் 2 நாளா இந்த கோயத்தில் என்ன பார்த்தாலும் நல்ல பெரிய பெரிய கார், அதுவும் ஷேக்கெல்லாம் வந்து புயல் வேகத்தில் போறான். அப்படியேப்பட்ட எனக்கு கொஞ்சம் பயம், பெல்ட்டை போட்டு நான் கொஞ்சம் முன்னாடி நான் பிரேக் அடிச்சுக்கிட்டே போனேன். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா ஓட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு பல்வேறு அமைப்புகளின் தலைவராக பொறுப்பாளராக இருந்து நம்முடைய இர்பான், மஜித் இவங்கெல்லாம், அதே மாதிரி சரத்குமார், அருப்புக்கோட்டை சரத்குமார் போன்றவர்கள்லாம் அப்பப்போ நம்ம 3 நாள் வண்டி கூட வந்து வரவேற்று கூட்டு போய் பாதுகாப்பாக விமானத்திலிருந்து அழைச்சிட்டு வந்து ஹோட்டலுக்கு கூட்டு போய் சந்திப்புகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து சிறப்பாக என்னுடைய ஒத்துழைப்பு தந்த எல்லாம் திமுக, அதிமுக, விசிக, மக, மனித ஜனநாயக கட்சி, தமுக, நம்முடைய என்ன முதல் கோயத்துக்கு கூப்பிட்ட எங்கள் புண்ணியவான் அங்கே உட்காந்துருக்காரு, நல்ல மறக்கிறாங்க உள்ளிட்ட கூட்டத்தோடு மட்டும் இல்ல, நீங்க வந்து கேடிக்கு முதல்ல வந்தது போய் தமிழ் இஸ்லாமிய சங்கம் வந்தீங்க. உங்களை கடைசியா விமான நிலையத்துல பயணிப்பு வச்சது நாங்க விடுதலை சிறுத்தை கட்சி. முதல்ல அழைச்சது வந்து கேடிக்கு இஸ்லாமிய அமைப்பு தெரியல, அவர் அமைப்பு வேற. அது போய் தமிழ் இஸ்லாமிய சங்கம் தான் உங்களை அழைச்சது. ஆமா, அப்படி அமைச்சு அங்க வந்து பள்ளிவாசல், தூதர் உள்ளிட்ட எல்லாரோடையும் உட்கார்ந்து உறவாடி பேசுவதற்கு அந்த முதல் தளம், முதல் களம் அமைத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த கோயத்துல நம்ம தமிழ் சார்பில் எனக்கு கொடுத்தது எங்கள் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர். அவருடைய ஒழிப்புக்காக இன்றைக்கு அவருக்கு என் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் என்ற பதவியை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அது அந்த அளவில் அங்கே ஒரே டென்ஷன் தான், ஒரே பயங்கர டென்ஷன், ஒரு மூளை சூடு ஒரே இருக்கும். அப்போ இங்கே வந்தா இப்போ இங்கே வந்த டென்ஷன் ஆகிடும் போல இருக்கு. இதில் 40 அமைப்புல எந்த அமைப்பு பார்க்கறது, எந்த அமைப்பு விருந்து. இப்போ விடுதலை சிறுத்தை காலையில் நல்ல ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. என் கிளாஸ்மேட், என் நண்பர், என் ஊருக்கார ராஜா. நாளைக்கு அங்கேயே நல்ல காலையில் சாப்பாடு இருக்கு, எதுக்கு வீணா செலவு பண்ணாங்க விடுதலை சிறுத்தை, வேணா நண்பர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா விட மாட்டாங்க, கோச்சிப்பாங்க. அப்போ நாங்கள் கூட்டா வரமாட்டீங்களா அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சில பேர்லாம் இப்போ மொஸ்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கிட்ட சாகு சொல்ற இடத்துக்கு தான் போவார, நான்லாம் கூட்டா வரமாட்டேன், நீங்கள் யாரு கூட்டாலும் வருவேன். அதனால நான் வந்து எல்லாருக்குமானவனா இருக்கணும். எல்லா சமூகங்கள், எல்லா சாதிகள், எல்லா கட்சிகளுடைய அன்பை பெறணும். வாழ்ற வயசு கொஞ்ச நாள். அப்ப வாழ்கின்ற போது என்ன தள்ளிட்டு போறோம், ஒன்றும் கிடையாது. வெட்டிக்கிட்டு, குத்திக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, சண்டை போட்டுட்டு, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு, எனக்கு இந்த சால்வை மாலை போடுறது, கிரீடம் கொடுக்கறது, பொக்கை கொடுக்கறது, காலில் ஓடுறது, வெடி வெடிக்கிறது, இது எதுவுமே பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. ஏன்னா நான் நேசித்த தலைவர் மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அதே மாதிரி சாதி ஒழிப்பே தமிழ் தேசியத்தின் விடுதலை என்று மிகப்பெரிய ஒன்றிய ஆதிக்க அரச பயங்கரவாதிகளிடமிருந்து அன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பே கணிச்சிருக்கிறாரு தோழர் தமிழரசர். தேசிய இனங்களின் கூட்டு சிறைதான் இந்திய அரசு அப்படின்னு. அப்படி கணித்த அந்த மகத்தான தலைவன் தடம் பதித்து தமிழ்நாடு விடுதலை படையில் சிறுவயதில் சிறுகாலம் அவர்களுக்கு ஒத்தாசையாக, ஆதரவாளனாக, அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியிலும், அதற்கு பிறகு பாமக தொடங்கிய பிறகு பாமகவிலும், அதற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று தனியாக தொடங்கி இன்றைக்கு எல்லா சமூக மக்களுடைய அன்பையும் நட்பையும் பெற்று வளர்ந்து வருகின்ற என்னை இந்த குவைத் மண்ணில் வாழ்கின்ற என் அனைத்து உறவுகளும் திரும்ப திரும்ப வந்து நீங்கள் என்னை வாழ்த்தி, கைத்தட்டி, உற்சாகப்படுத்தி மீண்டும் இந்த தமிழ் சமூகத்துக்கு பணி செய்வதற்கான ஒரு நல்வாய்ப்பை சிறப்பாக செய்கின்ற உங்களை இன்னும் நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும், நீங்கள் செய்கின்றது போதாது, இன்னும் உங்களை நாங்கள் வேலை வாங்க வேண்டும் என்று கூட போன முறை வந்த சொன்னாங்க. அந்த மெடிக்கல் சம்பந்தமா திருச்சியில் ஒரு போராட்டம் வச்சேன். கலெக்டர், எஸ்பி, கமிஷனர் எல்லாரையும் கூப்பிட்டேன். அந்த கம்பெனிக்கு ரெய்டு போக சொன்னேன். சென்னை ஹெல்த் செக்ரட்டரி கூப்பிட்டேன். அவங்ககிட்ட விளக்கம் கேட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு 10-20 பேரை விட்டு மெயில் போட சொல்லுங்க, அந்த கம்பெனி ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் வருது, தமிழ்நாடு அரசுக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அதிகாரிகிட்ட பேசி உடனே அவருடைய சாகுகிட்ட சொல்லி ஒரு 50 பேர் மெயில் போட சொல்லுங்க. யாரும் பயந்துட்டு போடல. போட்டால் நாளைக்கு இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அந்த தவறுகளை கொஞ்சம் திருத்தி கொண்டிருக்கிறார் என்று அந்த கலெக்டர் இடத்திலே சொன்னார். நான் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு தமிழ்நாடு அரசு உரிமை குழு தலைவர் என்கிற ஒரு பதவி, கவர்மெண்ட் அஷூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சன், சாதாரண விஓனுடைய உதவியாளர், நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க தலையாரிமாக, அவர் உதவியாளர், அவர்களை தொடங்கி இந்த நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி வரை எவரை வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் அழைத்து
அவர்கள் ஆய்வு கூட்டங்களை நடத்தி முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், துணை முதலமைச்சர், சட்டப்பேரவையில் மக்களுக்கான அறிவித்த திட்டங்கள் நிறைவேறி இருக்கிறதா இல்லையா, எத்தனை சதவீத பணிகள் நடந்திருக்கு, எத்தனை கோடி ரூபாய் நடந்திருக்கு என்பதை எல்லாம் ஆய்வு செய்கின்ற ஒரு மாவட்டத்துக்கு நான் போனேன்னா எங்க கலெக்டர், எஸ்பி, மாநகர கமிஷனர், மாநகர போலீஸ் கமிஷனர் உட்பட அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அத்தனை அதிகாரி ஆஜராகும். அத்தனை அதிகாரிகளையும் நிறுத்தி கேள்வி கேட்டு அந்த திட்டத்தை விரைவுபடுத்துகிற அந்த அதிகார பதவியை தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு 2006-11 வரையில் வழங்கினார். அவருடைய மகன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த 4 ஆண்டு காலம் அந்த பதவியை எனக்கு வழங்கினார். உண்மையிலேயே அது எனக்கு ஒரு போதுமான மன நிறைவு தான். அது கிட்டத்தட்ட ஒரு நடமாடும் சட்டமன்றம். அது நான் எனக்கு சைரன் காரு, போலீஸ் அணிவகுப்பு மரியாதை, எத்தனை தாசில்தார், ஆர்டிஓ, கலெக்டர், சப் கலெக்டர், அடிஷனல் கலெக்டர், எத்தனை மாவட்டத்தில் ஒரு உயரதிகாரி கலெக்டர் வரையில் எத்தனை பேர் இருப்பாங்க, அத்தனை பேர் வருவாங்க. அப்புறம் சென்னை கோட்டையில் ஆய்வு செய்யும் போது அத்தனை துறை செயலாளர்கள், அத்தனை துறை தலைவர்கள் எல்லாரையும் அழைத்து தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய பிரச்சனைகளை ஆய்வு செய்கின்ற அதிகாரம் படைத்த அந்த குழு, அந்த தலைவர் பதவி, அது ஒரு 4 ஆண்டு காலம் இப்ப இருக்கிறார். ஆக இதையெல்லாம் பயன்படுத்தி என்னால் முடிந்ததை பார்த்துருப்பீங்க. என்னுடைய ஃபேஸ்புக் லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும். பிஹெச்சுக்கு போவேன், மெடிக்கல் கல்லூரி ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். இப்போ கூட தேனியில் நான் போய் கமிட்டியில் பரிந்துரை பண்ணிட்டு வந்தேன். நேற்றுக்கு என்னுடைய மாசம் அண்ணன் கேத்தலக் கருவி கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாயில எம்ஆர்ஐ ஸ்கேன், கேத்தலக், சிடி ஸ்கேனர் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு திமுக அரசு இன்றைக்கு நிறுவி இருக்கிறது. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டில் எங்க முன்னேறிச்சு, தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு. நீங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் பாருங்க. ஒரு நூலகம் இருக்கு, ஒரு பிஹெச் இருக்கு, ஒரு அரசு பள்ளி இருக்கு, ஒரு சத்துணவு கூட இருக்கு, ஒன்னே ஒன்று கூட இருக்கு, டாஸ்மாக் கடை. அதை மூடணும்னு தான் சொல்றோம். ஆனா அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், போராடிட்டு தான் இருக்கும் எங்களை போன்றவர்கள் எல்லாம். ஆனா அது ஒன்று மைனஸ் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஆனா மீதி தமிழ்நாட்டில் இந்த இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் பெருந்தலைவர் காமராஜரில் தொடங்கி இன்று வரையில் தமிழ்நாட்டை ஆண்ட அரசுகள் 1000 விமர்சனங்களாம் ஆண்ட திமுக, அதிமுக மீது. ஆனா அடிப்படை வசதிகளை இன்னைக்கு பீகார்கார, குஜராத்தி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேச, ஜார்க்கண்ட், இன்றைக்கு இந்த நரேந்திர மோடி கும்பல்கள் தமிழ்நாட்டை குறித்து பேசுவதற்கு எந்தவித தகுதியும் இல்லாதவர்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அடிப்படை வசதிகள் என்ன ஒன்று நல்லா ரோடு போட்டான். ஆனா ரோடு போட்டு டெல்லி கவர்மெண்ட் காசு கேட்கலாம். அதுக்குதான் டோல்கேட்டை ஏற்று நான் போராடிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு கல்வியிலிருந்து, மருத்துவத்திலிருந்து, சாலையிலிருந்து, உயர்கல்வியிலிருந்து, யூனிவர்சிட்டியிலிருந்து இன்னைக்கு நீங்க மிக சிறப்பான ஒரு கட்டமைப்பு கொண்ட, நம்ம இங்கிருந்து பீகார் போய் பார்க்கணும், உத்தரப்பிரதேசம் பார்க்கணும், ராஜஸ்தானை பார்க்கணும், மத்திய பிரதேசத்தை போய் எல்லா கிராமத்தையும் பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பேசணும். ஆனா எங்கேயுமே போக மாட்டான். என்ன நிலவரம்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க உட்காந்துட்டு யூடியூப்ல லைவ் போடுவோம். இந்த நாடை குட்டிச்சோறு ஆக்கிட்டாங்க, இந்த நாட்டை வீணாக்கிட்டாங்க. அது இல்லை. யார் எந்த அரசுகள் நல்லது செய்திருந்தாலும் அதை பாராட்டி அங்கீகரித்து இன்னும் இதை விட மிகச்சிறப்பாக அரசுகள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பணியைத்தான் நான் அரசியலாக செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து, மாண்புமிகு தளபதியின் சார்பாக எல்லா மாவட்டத்தின் கலெக்டரையும் அழைத்து ஆய்வு கூட்டங்களை நடத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்கள் சென்றடைந்திருக்கிறதா, மக்களுக்கான நலத்திட்டங்கள் சென்றடைந்திருக்கிறதா என்பதை ஆய்வு செய்கின்ற அந்த அதிகாரத்தை எனக்கும் தந்து, நீங்க பாருங்க இந்த மனசுல எல்லாருக்கும் வராது. ஒரே எம்எல்ஏ தான். எத்தனையோ இங்க ஜவஹர்லால் இருக்காரு, விடுதலை சிறுத்தை 4 எம்எல்ஏ இருக்காங்க, அதிமுக 4 எம்எல்ஏ இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் கொடுத்துருக்கலாம். ஆனா என் மதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் திறமை உள்ளவர்களை, அதுக்காக அவங்க திறமை சொல்லல, ஆனா அவங்க எல்லாம் முதல் முறை எம்எல்ஏ, நான் 3வது முறை இல்லை எம்எல்ஏ. ஏற்கனவே இந்த பதவியை நிர்வகித்து மிகச்சிறப்பாக பணியாற்றி இருக்கிறேன், அரசு இயந்திரத்தை இயக்கியிருக்கிறேன். அதற்காக எனக்கு அந்த பதவியை தந்து இன்றைக்கு அந்த பதவியின் ஊடாக ஏழை மக்களுக்கு பட்டா மாற்றம், வீடு, கலைஞர் வீட்டு திட்டம், காப்பீட்டு திட்டம், இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை என்னால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூற்றுக்கணக்கான ஏழை மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய பணிகளையும் செய்கின்ற நல்வாய்ப்பை நான் இந்த முறை பெற்று அதையும் செய்து வருகிறேன். ஆக இதுக்கெல்லாம் செய்வதற்கு இங்க உட்கார்ந்திருக்கிற பெரும்பான்மை கூட்டணி கட்சி நண்பர்களுடைய உழைப்பு, குறிப்பா என் தொகுதியிலே ஏற்கனவே நான் சொன்னேன், இஸ்லாமியர்களும் விடுதலை சிறுத்தைகளுடைய கடுமையான உழைப்பு, இந்த இருவரும் மக்களுடைய வாக்குகளில் தான் நான் வெற்றி பெற்றேன் என்பதை நான் பல கூட்டங்களில் அறிவித்திருக்கிறேன். இந்த மக்களுக்கும் அதுபோன்று வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கும் நன்றி உள்ளவனாகத்தான் இன்றைக்கு கலை அறிவியல் கல்லூரி, 100 கோடி ரூபாய் செக்டர், 100 பெட் மருத்துவமனை பண்ருட்டில, நெல்லிக்குளத்தில் வட்டார மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை என்று நீங்க எல்லாம் ஒரு தண்ணீர் பெற்ற ஒரு தொகுதியாக என் தொகுதியை மாற்றியிருக்கிறேன். நீங்க எந்த தெருவுக்கு சாலை கேட்டாங்களோ அத்தனைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாயில சாலை பணிகள் செஞ்சிருக்கிறோம்.
செக்டான் பட்டாம்பகத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 தலித் உறவுகள் குளிக்க போய் துணி துவைக்க போய் அந்த மண்ணு திரண்டத்துல மாட்டிட்டு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி தலைவிகிட்ட சண்டையிட்டு பயங்கர நிதி நெருக்கடிக்கு இடையில இன்னைக்கு பட்டாம்பாக்கத்தில் 63 கோடி ரூபாயில தடுப்பணை, அதுபோன்று இன்னைக்கு இடதரிமங்கலத்தில் 84 கோடி ரூபாய் தடுப்பணை என்று பல பிரச்சனைகள். நெல்லிக்குப்பத்தில் பெரும்பான்மை இஸ்லாமிய மக்களிடம் அந்த கோரிக்கை மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக இன்னைக்கு புது கட்டடம் 1.5 கோடி ரூபாய் கட்டிட்டு இருக்கிற மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை விரைவில் மாசுவாரி வைத்து நம்ம திறக்க இருக்கிறோம். பண்ருட்டில் 89 கட்டின மருத்துவமனை இடிச்சிட்டு 100 பெட்டட் மருத்துவமனையை கட்டிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் இந்த எம்எல்ஏங்கிற பதவியை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு நான் செய்தது. ஆக கிடைத்த பதவியை பயன்படுத்தி மக்களுக்கு பணி செய்வதும் பதவியில் என்று சொன்னாலும் கூட வெகுமக்களை அணிதிரட்டி ஒத்த கருத்துள்ள இயக்கங்களை அணிதிரட்டி மக்களுக்காக வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக போராடுவதுமே இலக்காக கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி பயணிக்கிறது, சாதி மதங்களை கடந்து. அந்த வகையில் இந்த குவைத் நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று நாங்கள் இயங்க முடியாது. ஆனால் இந்த அரசு அதற்கு இடம் தராது, சட்டம் இடம் தரவில்லை. அதனால்தான் அருமை தம்பி சாகுல் அமீது அவர்கள் இங்கு தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் என்கிற பெயரிலே ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இங்கு ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் வலுவான மக்கள் செல்வாக்கு பெற்ற அரசியல் கட்சிகளும் அதையெல்லாம் கடந்து ஒற்றுமையாக திறந்து இந்த அரங்கம் முழுவதும் மணி 9:15 இதுவரையிலும் வந்து என்னை வாழ்த்தி சிறப்பு செய்து என்னை பாராட்டி பங்கெடுத்துக் கொண்டமைக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் குவைத் தமிழர் வாழ்வுரிமை இயக்கத்தின் சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த நன்றி இடுகரம் தெரிவித்து எல்லாருக்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கு. சாப்பிட்டுட்டு பத்திரமா பாதுகாப்பா செல்லுங்கள். வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.